மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழி பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக. உனக்கு தான் ஜாதியே வேணான்னு சொல்றீங்களே, ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கேட்குறீங்கன்னு முட்டாள்தனமா சிலர் கேள்வி கேட்பாங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாத நீங்க ஏன் கோயிலில் எல்லாரும் நுழையணும்னு கேட்குறீங்க? கடவுள் நம்பிக்கையே இல்லாத நீங்கள் ஏன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு கேட்குறீங்க? கடவுள் நம்பிக்கையே இல்லை நீங்கள் ஏன் தமிழ் அர்ச்சனை செய்யணும்னு கேட்குறீங்கன்ற கேள்விகள் எல்லாம் எவ்வளவு புத்தனாலும் முடியவில்லை, என்னாலும் முடியல, அண்ணாவால் முடிஞ்சதுன்னு எதுக்கு சொன்னார் பெரியார்? இந்தியாவின் முதல் பார்ப்பனர் அமைச்சரவை அண்ணா தானே அமைச்சார். உலக தமிழாட்சி நிறுவனமே அண்ணா உருவாக்கினது தான். அவர் தான் அவருடைய நிறுவனர். தேசியங்கிற சொல்ல ஒரு காலத்தில் நம்ம காங்கிரஸ்காரங்கிட்ட பறி கொடுத்துட்டோம், அப்புறம் தமிழ் தேசியவாதிகிட்ட கொடுத்துட்டோம். பிரச்சனை என்னன்னா அதன் முழு வடிவமே அண்ணா தான், கலைஞர் தான், இல்லை பெரியார்லேருந்தே வச்சுக்கோங்க. இந்த குடியாட்சி கோமான்களை எதிர்த்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் அந்த நாடகம். தமிழக முதல்வர் ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த நூல் வர 20ஆம் தேதி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட போகிறது. அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிறந்த நாள், இப்படி ஒரு முப்பெரும் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவது என்பது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மரபு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கான ஒரு அடையாளமும் கூட. அந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முதலில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைமை பொறுப்பாளர்கள் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இந்த சமூக நீதி போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக அறிவு சார்ந்தும் களம் சார்ந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக திரு கருணாநிதி அவர்கள் சமூக நீதி குறித்து பேசிய உரையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிலிருந்தே கூட என்னுடைய தலைப்பை நோக்கி நகர முடியும். பேரறிஞர் அண்ணாவும் மாநில சுயாட்சியும் என்கிற தலைப்பிலே பேசும்படி கேட்டிருந்தார்கள். அண்ணாவை பற்றி அண்மை காலத்தில் கடந்த ஒரு 7-8 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு வரும் சில செயல்பாடுகள், அவற்றின் காரணமாக கூடுதலாக அவரை பற்றி பேசுவதற்கு என்னை அழைக்கிறார்கள் என்பதை தவிர இங்கே இருக்கிற உங்கள் யாருக்கும் தெரியாத எந்த விதமும் எனக்கு தெரிந்துவிடவில்லை. ஆனால் அரசியல் சார்ந்து கடந்த 25 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக நான் பல்வேறு நிலைகளிலிருந்து நோக்கு நிலைகளிலிருந்து, இடதுசாரி இயக்க பின்புலத்திலிருந்து, பல்வேறு நவீன உலகளாவிய வரலாற்று சூழல்களை அறிந்த பின்புலத்திலிருந்து பார்க்கக்கூடியவன் என்பதால் என்னுடைய பார்வை சற்று வித்தியாசமாக இருக்கலாம். இங்கே நான் வந்தவுடனே கவனித்த விஷயம், இந்த போர்டில் கார்ல் மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் மூவருடைய படம் இருப்பது. நான் 90களிலே ஒரு மாணவனாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட தொடங்கிய காலத்தில் தான் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் உட்பட அனைவரும் அப்பொழுது எனக்கு பழக்கமானார்கள். அந்த காலகட்டத்திலிருந்து தான் கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் 3 பேரையும் ஒன்றாக இணைத்து இதை போல ஒரு படத்தை போடக்கூடிய ஒரு மரபு உருவானது. இது ஒரு விதமான அரசியல் இசைவின் தொடக்கம். இடதுசாரி மரபு, முற்போக்கு மரபு 90களின் தொடக்கத்திலே அண்ணல் அம்பேத்கரின் நூற்றாண்டை ஒட்டி இங்கே கிளர்ந்தெழுந்த தலித் எழுச்சியினுடைய ஒரு அடையாளம். மண்டல் கமிஷன் தொடர்பான அந்த ஒரு சூழல் 90களில் 89ல் யூபி சிங் அரசாங்கத்தை அவங்க மண்டல் கமிஷனை அமல்படுத்தணும், அந்த பரிந்துரைகளை அமல்படுத்தணும் என்பதற்காக எடுத்த முயற்சிக்கு பிறகு ஏற்பட்ட சூழல். இந்த சூழல்லாம் ஒன்று கூடி இருந்த ஒரு நேரம் அது. 89, 90, 91, 92 அந்த காலகட்டத்தில் தான் இந்த 3 பேருடைய படத்தை ஒன்றாக போடும் ஒரு புது பழக்கத்தை நான் பார்த்தேன்.
அது ஒரு நல்ல ஒரு அடையாளபூர்வமான தொடக்கம். இப்போ நான் என்னுடைய உரையிலையும் அதை பற்றி தான் பேச போகிறேன். வரலாற்றை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய விருப்பம், நம்முடைய லட்சியம், நம்முடைய மிகச்சிறந்த கனவுகள் இவற்றிலிருந்து மட்டும் பார்க்க முடியாது. வரலாற்றை அந்தந்த காலகட்டத்தினுடைய புறநிலை யதார்த்தங்கள், அகநிலை வளர்ச்சிகள் இதையெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும் என்கிற ஒரு பார்வை மார்க்ஸ் முன்வைத்த மிக முக்கியமான ஒரு பார்வை. நான் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்கிறேன். மிக ஆழமான ஒரு விஷயத்தை நான் ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன் என்று கூட நீங்கள் குற்றம் சாட்டலாம், தவறில்லை. ஆனால் நான் எளிமைப்படுத்தி பேசுகிறேன். வரலாற்று பொருள் முதல்வாத நோக்கு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில், நான் இன்னைக்கு 2024 நாம் ஒரு செயல்பாடு செய்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு நம்முடைய அகநிலையும் புறநிலையும் கருதி எப்படி செய்கிறதுங்கிறது யோசிக்கணும். கனவுகள், கற்பனைகள், லட்சியங்கள், நோக்கங்கள்லாம் நிறைய இருக்கலாம். சாதியற்ற சமூகம், வர்க்கபேதமற்ற சமூகம், ஆணாதிக்கம் ஒழிந்த ஆண் பெண் சமத்துவம் உள்ள சமூகம், இப்படி பல்வேறு லட்சியங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யதார்த்தமானது. ஒரு மதம் ஒழிந்த, எல்லா மூட நம்பிக்கைகளும் இல்லாத ஒரு அறிவியல் அடிப்படையான ஒரு சமூகத்தை தந்தை பெரியார் கனவு காண்கிறார். முழுமையான மனித விடுதலையை அவர் கனவு காண்கிறார். லட்சியவாதம் அவருடைய பேச்சு முழுக்க, வாழ்நாள் முழுக்க பெரியாரின் வாழ்க்கையினுடைய சாராம்சம் என்ன? ஒரு சுதந்திரமான மனித வாழ்க்கை, சாதி மதம் கடந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அவருடைய வரலாறு முழுக்கவே யதார்த்தத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் சொன்னாலும் சரி, இடஒதுக்கீடுன்னு சொன்னாலும் சரி, சமூக நீதி கோட்பாடுகள் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்று சொல்லும்போது அது சாதி ஒழிப்புங்கிறதுக்கு எதிர்மாறாக இல்லாமல், அது ஒரு முரண்பாடாக இல்லாமல் அதற்கான வழியாக இருக்குது பாருங்க. அதுதான் அந்த அகநிலை புறநிலை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு. உனக்கு தான் ஜாதியே வேணான்னு சொல்கிறீங்களே, நீ ஏன் ஜாதிக்கு ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடை கேட்குறீங்கன்னு முட்டாள்தனமாக சிலர் கேள்வி கேட்பாங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாத நீங்கள் ஏன் கோயிலில் எல்லாரும் நுழையணும்னு கேட்குறீங்க? கடவுள் நம்பிக்கையே இல்லாத நீங்கள் ஏன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு கேட்குறீங்க? கடவுள் நம்பிக்கையே இல்லை நீங்கள் ஏன் தமிழ் அர்ச்சனை செய்யணும்னு கேட்குறீங்கன்ற கேள்விகள் எல்லாம் எவ்வளவு அபத்தமானதுங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நமக்கு லட்சியங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை நோக்கிய பாதைங்கிறது அந்த கொள்கை, நடைமுறை ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு பாதை, ப்ராக்டிஸுங்கிறது அதுதான். இதனுடைய தத்துவார்த்த விளக்கம்தான் மார்க்ஸ் முன்வைத்த பல கோட்பாடுகள். அதனுடைய அடிநாதங்கிறது இந்த வரலாற்று பொருள் முதல்வாத பார்வை, வரலாற்று லட்சியவாத பார்வை கிடையாது. என்ன பொருள் முதல்வாதம்னா இங்கே என்ன அர்த்தம்? நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, சில விஷயங்களை விளக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய காலகட்டத்தினுடைய இந்த நிஜமான யதார்த்தமான சூழல்களை அறிந்து செயல்படுவது என்பது தான் அது அடிப்படையில். அதை அறிந்து செயல்படாவிட்டால் நாம் தனிப்பட்ட முறையில் எவ்வளவுன்னா பேசிகிட்டு இருக்கலாம், அது நடைமுறைக்கு உதவாது. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸை எதிர்ப்பது என்பது இந்தியாவில் நாடாளுமன்ற அரசியலில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஏகபோகத்தை எதிர்ப்பது என்பது மிக முக்கியமான தேவையாக இடதுசாரிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு என்பதே காங்கிரஸை எதிர்ப்பது தான், ஒரு மாற்றை கொண்டு வருவது தான். ஆனால் இன்னைக்கு இந்தியா கூட்டணிங்கிற பேரில் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறாங்களே, அது ஏன் நடக்குது? காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறதா அப்போ லட்சியவாதம்? ஏகபோகமான ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு ஆட்சி முறை எதிர்ப்பதுன்னு வரும்போது அங்கே அன்றைக்கி காங்கிரஸ் இருந்தால் அதை காங்கிரஸ் எதிர்க்கிறோம், இன்றைக்கி காங்கிரஸ் இல்லை பாஜக இருக்குது, காங்கிரஸ் வேறு சில வார்த்தைகளையும் பேசுகிறதுனா கை கோத்துக்கிறோம். இதை சந்தர்ப்பவாதம் நீங்கள் சொல்ல முடியாது. இதுதான் அகநிலை புறநிலை தெரிந்து செயல்படக்கூடிய செயல்பாடு. தந்தை பெரியாருடைய அந்த கோட்பாடுகளை குறிப்பாக நம்ம சமூக நீதிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். ஆட்சி அதிகாரத்தில், கல்வியில் அதிகாரம் குவிந்திருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும், ஊடகம் உட்பட, பண்பாடு சார்ந்த துறைகள் உட்பட எல்லா இடங்களிலுமே அனைத்து மக்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். அந்த சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது தான் அவர்களுக்கு சமமான அனுபவம் கிடைக்கும், சமமான அதிகாரம் கிடைக்கும். அதன் மூலமாகத்தான் சாதி ஒழிந்த சமூகத்தை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிற உட்கடையான கருத்து தான் சமூக நீதி.
ஆனால் இந்த சமூக நீதி எப்படி நமக்கு கிடைக்கும்? சமூக நீதிங்கிறது ஒரு சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு வெறும் கோட்பாடாக இருந்தால் என்ன ஆகும்? புத்தர் காலத்திலேருந்து சமூக நீதி பேசுகிறோமே, சித்தர்கள் பேசுனாங்களே, அதற்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து பேசுனாங்களே. உலகம் முழுக்க எல்லா மனிதர்களும் சமங்கிற கோட்பாடு இருந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு 2000 வருஷமாக நாம் மட்டுமா சொன்னோம்? உலகத்தில் வேறு யாருமே சொல்லலையா? உலகம் முழுக்குமே எகாலிட்டேரியன் சொசைட்டி பற்றி கனவு இருந்தது. அப்போ அது வந்து நடைமுறைக்கு வரணும்னு சொன்னால் எங்கிருந்து தொடங்குவது? எங்கிருந்து தொடங்க முடியும்? சமூக நீதி, நான் அந்த சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையில நான் எல்லாத்தையும் அடக்கி பேசுகிறேன். ஒரு கோட்பாடு இருக்கிறது, அற்புதமான கோட்பாடு. ஆனால் நடைமுறைக்கு வரணும்னா அது எங்கே செய்யணும்? அது நடைமுறைக்கு வரணும்னா நவீன காலத்தில் இல்லை எல்லா காலங்களிலுமே அந்த கோட்பாடுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கணும். அரசியல் அதிகாரம் கிடைக்காத எந்த கோட்பாடும் சான்றோர்களின் அற்புதமான அலங்காரங்களாக புத்தகங்களில் இருக்கும். ஏன்னா சமூகத்தை மாற்றுவது என்பது சமூகத்தினுடைய அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, கல்வி, வேலைவாய்ப்பு, குறிப்பாக பொருளாதார நடவடிக்கைகள் போன்ற எல்லா விஷயங்களிலுமே அது வராத பட்சத்தில் அது வெறும் கோட்பாடு தான். அப்போ அதை வந்து கொண்டு வருவதற்கு வந்து ஒரு நவீன சமூகத்தில் என்ன வழிமுறை இருக்கிறது? பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு வந்து 1919 இந்த மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், மிண்டோ மார்லி சீர்திருத்தம்லாம் வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. அதை போன்ற பல்வேறு சீர்திருத்தங்கள் மூலமாக இங்கே வந்து ஒரு ஒப்பீட்டளவிலான நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முதலில் அமல்படுத்தி, பிறகு 47க்கு பிறகு நாம் முழுமையான நாடாளுமன்ற ஜனநாயக நாடாக, குறிப்பாக 1950களில் உருவான பிறகு அரசியல் அதிகாரம் என்பது நாடாளுமன்றம் அல்லது சட்டப்பேரவை போன்ற லெஜிஸ்லேட்டிவ் பாடி, சட்டம் இயற்றும் அவைகளில் உருவாகிறது என்கிற நடைமுறைக்கு வருகிற போது நம்முடைய அரசியல் அதிகாரம் அங்கிருந்து தான் பிறக்குது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசனம்ங்கிறது வந்து ஒரு குடியாட்சி முறையை அறிமுகப்படுத்திய பிறகு சட்டம் இயற்றும் அவைகள், அந்த சட்டத்தை நிறைவேற்றும் நிர்வாகம், அந்த சட்டங்களை பாதுகாக்கும் நீதித்துறை, இந்த 3 துறைகளிலும் உள்ள அதிகாரம்தான் அரசியல் அதிகாரம். பிராக்டிக்கலாக கட்சி கிடையாது. அரசியல் அதிகாரம்னா ஒரு கட்சி கிடையாது. இந்தியாவினுடைய இந்த ஸ்டேட், இந்த அரசு, அதனுடைய அமைப்புகள், அதனுடைய வடிவங்கள், அதனுடைய சட்டங்கள், அதனுடைய திட்டங்கள் எல்லாமே சேர்ந்து தான் நான் சொல்லக்கூடிய அந்த அரசியல் அதிகாரம். அந்த அரசியல் அதிகாரங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது, அனைவருக்கும் அதை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய அந்த அரசியலை நாம் முன்னெடுக்காவிட்டால் இந்த கோட்பாட்டுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அப்போ அந்த கோட்பாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முதலிலே நீதி கட்சி அதை செய்தது. அவர்கள் பிரிட்டிஷ் காலத்திலேயே அப்பொழுது கிடைத்த குறைந்தபட்ச அரசியல் அதிகாரத்தை வைத்தே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் உட்பட பல்வேறு சிறந்த முறைகளை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தார்கள். அதுதான் நம்முடைய வரலாற்றின் தொடக்கம். அதனுடைய 100வது ஆண்டுகளில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். 47 என்ன நடந்தது? நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். தந்தை பெரியார் சொன்னதை போலவே 47 இங்கே நான் வந்து வெள்ளைக்காரர்கள் வெளியே போயிட்டு பிராமினோக்ரஸின்னு சொன்னார். ஒரு பார்ப்பன நாயகம் வந்திருக்கிறது. அவர் சொன்னது உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அது மட்டும்தான் நடந்ததா அப்படின்னா அது மட்டும் நடக்கலை. நான் இந்த இடத்துல தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேச விரும்புகிறேன். திராவிட கழகம் உருவான பிறகு, அது உருவாகும் காலகட்டத்திலேயே உலகம் முழுக்க நடந்த வேறு ஒரு முக்கியமான வரலாற்று போக்கை தமிழ்நாட்டில் வேறு யாரையும் விட அதிகமாக பார்த்து கொண்டிருந்தவர் அண்ணா. அது 2ஆம் உலகப் போர். 2ஆம் உலகப் போர் முடிந்து பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் காலனி நாடுகளை விட்டு வெளியேறி அந்த காலனி நாடுகளிலெல்லாம் புதிய சுதந்திர அரசு உருவாகக்கூடிய ஒரு சூழலை நன்கு கவனித்த அண்ணா, இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்கு கவனித்து பதிவு செய்தவர் பேரறிஞர் அண்ணா. அந்த பதிவுகளின் ஊடாக அவர் ஒரு விஷயத்தை அவருடைய தம்பிகளுக்கு அன்று அவர் சொன்னார். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, காலனிய எஜமானர்கள் விழுந்து எல்லா இடங்களிலுமே
இந்தியாவில், சீனாவில், இந்தோனேஷியாவில், இந்தோசீனாவில், எகிப்தில் எல்லா இடங்களிலெல்லாம் குடியாட்சிகள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. சுதந்திரத்துக்காகவும் மக்களுடைய அதிகாரத்துக்காகவும் போராடக்கூடியவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம் கண் முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க தவறக்கூடாது என்கிற ஒரு சிந்தனையை தொடர்ச்சியாக 4-5 ஆண்டு காலம் அவர் எழுதி கொண்டிருந்தார். 1947 ஆகஸ்ட் 15 துக்க நாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னபோது அப்படி சொல்லக்கூடாது, அந்த நாளுக்கு வேறு பல முக்கியத்துவங்கள் இருக்கின்றன என்று அண்ணா சொன்னதனுடைய அடிப்படையும் அதுதான். அது பெரியாருக்கு மாறுபட்ட கருத்து அல்ல. எந்த நோக்கத்தில் பெரியார் அதை சொன்னாரோ அந்த நோக்கத்தை அண்ணா கேள்வி கேட்கவில்லை. ஆமாம், இங்கே வந்திருப்பது ஒரு பார்ப்பன நாயகம் தான். சென்னை சிறையில் இருக்கக்கூடிய கைதி வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டதை போலத்தான் இந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது என்று பணத்தோட்டம் நூலிலே அண்ணா எழுதினார். அவர் நல்லா தெரியும் வந்திருக்கிறவர்கள் யார் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தினுடைய முக்கியத்துவத்தை அண்ணா பார்த்த விதம் வேறு. அரசியல் அதிகாரத்தை நோக்கிய நீண்ட நெடும் பாதையிலே 2 எதிரிகளில் ஒருவன் ஒழிந்தான், இன்னொருவன் இருக்கிறான் என்பதுதான் அண்ணாவின் பார்வை. பிற்காலத்தில் 47க்கு பிறகு 2 ஆண்டுகளில் 49 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது அந்த புதிய புறநிலை யதார்த்தத்தினுடைய விளைவு. மணியம்மையா தொடர்பான பிரச்சனைகள் இருந்தது உண்மை என்று சொன்னாலும் கூட முடிவுகள் எடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் அல்ல. வரலாற்றில் அப்படி பார்க்கவே கூடாது. தனிப்பட்ட தலைவர்களுக்கு இடையிலான உறவு சிக்கலாகவோ அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தால் ஏற்பட்ட உறவு முறிவாகலாம் பார்க்கறது வரலாற்று பார்வை அல்ல. அப்படி போயிருந்தால் ஒருவேளை ஒரு சிலர் போயிருக்கலாம், எல்லோரெல்லாம் போக மாட்டாங்க. பெரியார் மீதான கோபம் அல்ல அது. அந்த சம்பவத்தை ஒருவேளை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் திமுக உருவானது என்பது இந்தியாவில் உருவான புதிய அரசியல் சமூக மாற்றத்தினுடைய வெளிப்பாடு. இதை மிக தெளிவாக மிக விரிவாக எந்த மறைவும் இல்லாமல் அண்ணா எழுதியிருக்கிறார். நாம் தான் படிக்கிறது கிடையாது. அதை இன்னும் தனிப்பட்ட நபர்களின் பிரச்சனையாக பார்ப்பதில் நமக்கு இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்வதில் நமக்கு இருக்கிறது கிடையாது. அந்த காலகட்டத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்பதே அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் 2 பேரும் சொன்ன அதே கொள்கை தான். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் அண்ணா மேற்கொண்ட பாதை சற்று வித்தியாசமானது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் உருவாகும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இடம்பெறுவது என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய, சிறுபான்மை மக்களுடைய அரசியல் அதிகாரத்துக்கு மிக முக்கியமானது என்கிற அந்த பார்வை தான் வரலாற்று பார்வை. அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர் எலெக்ஷனில் நின்று முதலமைச்சராக ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த கொள்கையாக விட்டுட்டு போனார்னு இன்னைக்கு வரலும் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரையில் பேசிட்டு இருக்கிறாங்க. அவரால் தான் திராவிட இயக்கம் நீர்த்து போய்விட்டது. தேர்தலில் நின்று எம்எல்ஏ எம்பி அவர் தான் ஆசைப்பட்டாருன்னா 67 எலெக்ஷனில் முதலமைச்சராகவும் தெரிஞ்சும் கூட அவர் ஏன் எம்எல்ஏக்கு போட்டி போடாமல் எம்பிக்கு போட்டி போட்டாருன்னு தெரியல. அதாவது எல்லாத்தையும் சிறுமைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் தெளிவாக அண்ணா சொல்றார். உலகத்தை உற்று பார்த்து சொல்றார். சாதிய சமூகம், இந்த சமூகம் நான் சொல்லக்கூடிய கருத்து பெரியார், அம்பேத்கர், அண்ணா எல்லாருக்கும் பொதுவான கருத்து தான். முதலாக இங்கே ஒரு ஆட்சி முறை வருகிறது. அந்த ஆட்சி முறை ஏற்கனவே இருக்கக்கூடிய வர்ணாசிரம ஆட்சி முறையின் தொடர்ச்சியாக வரல. வர்ணாசிரம அதிகாரத்தின் தொடர்ச்சி அதில் இருக்கு. ஆனால் வர்ணாசிரம ஆட்சி முறையின் தொடர்ச்சி அதில் இல்லை. எல்லோருக்கும் சமமான வாக்குறுதி. அண்ணாவின் வார்த்தைகளில் சொல்ல போனால் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி முறை வருகிறது. அந்த ஆட்சி முறையில் பங்கெடுப்பது என்பது மிக முக்கியமானது என்ற அந்த முடிவை எடுத்து 49 அந்த கட்சி உருவாகி பிறகு தொடர்ச்சியாக அந்த முறையில் 57 தான் முதல் முறை போட்டியிடுறாங்கனால கூட முடிவு முன்பு ஏற்கப்பட்டதுனால ஒன்றும் சந்தேகம் கிடையாது.
69 ஆட்சி அமைத்து 69 முதல் 2 டேர்ம்ஸ் திமுக ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் செய்த மாற்றங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டின் தனித்துவத்துக்கு காரணம். அந்த ஆட்சியை தான் தந்தை பெரியார் சொன்னார், ஏற்றுக்கொண்டார். புத்தனாலும் முடியவில்லை, என்னாலும் முடியல, அண்ணாவால முடிஞ்சதுன்னு எதுக்கு சொன்னார் பெரியார்? இந்தியாவின் முதல் பார்ப்பனர் அமைச்சரவை அண்ணா தானே அமைச்சாரு. எவ்வளவு பெரிய மாற்றம் வரலாற்றில், புராண காலத்திலிருந்து நவீன காலத்து வரையில பார்ப்பனர்களை புறக்கணித்த ஒரே அமைச்சர். முகலாயர் காலத்தில் கூட முடியல. முகலாயர்கள் காலத்தில் கூட முக்கியமான பொறுப்புகள்லாம் அவங்க தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி இந்த என்டையர் இந்தியன் ஹிஸ்ட்ரி, நான் பிராமின் மினிஸ்ட்ரி 69 அண்ணா அமைச்சர். ஆக அந்த ஒரு அரசியல் பாதையில புரிஞ்சிக்காம மாநில சுயாட்சி உட்பட எதை பற்றியும் பேச முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டின் தனித்தன்மை அப்படின்னு நாம் எதையெல்லாம் சொல்றோமோ அந்த தனித்தன்மையின் தொடக்கம் நீதி கட்சியாக இருக்கலாம், அடித்தளம் திராவிட கழகமாக இருக்கலாம். ஆனால் அதற்கான நடைமுறை வியூகமும் நடைமுறை செய்ததும் திராவிட முன்னேற்ற கழகம். அது இல்லாமல் இருந்தால் இந்த கோட்பாடுகள் எல்லாம் வெறும் கோட்பாடுகளாகவே மட்டுமே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சமூகத்தில் இம்பாக்ட் இருந்திருக்கும், மறுக்கல. தாக்கம் இருந்திருக்கும், அதெல்லாம் மறுக்கல. ஆனால் திட்டமிட்டு ஒரு அரசாங்கத்தை அமைத்து தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிக குறைந்தபட்ச அதிகாரத்தை கொண்டு இவ்வளவு வேலைகளை அண்ணாவும் அதன் பிறகு கலைஞரும் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட அனைவரும் செய்து வரும் இந்த பாதை என்பது அரசியல் அதிகாரம். அரசியல் அதிகாரங்கிறதே இங்க ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதனுடைய முழு அர்த்தத்தில் நான் பேசல. நான் சொன்னதை போல ரொம்ப ரொம்ப குறுகலான அர்த்தத்தில் பேசுறேன். சட்டம் இயற்றும் அதிகாரம், சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரம். எனவே இந்த இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கலன்னு சொன்னா இந்தியா முழுக்கவே காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வெளியே அந்த 2 கட்சிகளும் ஏற்கனவே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்துத்துவவாதிகளுடைய கட்சி, அன்னைக்கு ஒரு கட்சி, அதன் பிறகு பாரதிய ஜனசங்கம், முன்னாடி இந்து மகாசபை, எவ்வளவோ இருந்தது. ஆனால் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களில் இருந்து உருவான கட்சிகள்ல அண்ணல் அம்பேத்கருடைய குடியரசு கட்சியும் இங்கே தெற்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் 50களில் வளர்ந்த கட்சி. இது எல்லாமே அப்பர் காஸ்ட் பார்ட்டிஸ் தான், கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட. தலைமைன்னு பார்த்தா அம்பேத்கருடைய நாடாளுமன்ற அரசியல் செயல்பாடு என்பது ஒரு இன்டலெக்சுவலின் செயல்பாடாகத்தான் முடிந்ததே ஒழிய அது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டியாக மாறல. ஆனால் அண்ணா தொடங்கிய அந்த கட்சி தான் இந்தியாவில் நிஜமான இந்த ஆல் இண்டியா பார்ட்டிஸ், அப்பர் காஸ்ட் டாமினேட்டட் பார்ட்டிஸுக்கு வெளியே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்ற, அதன் பிறகு பல்வேறு கட்சிகள் உருவாகுவதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய முக்கியத்துவம் குறைத்து மதிப்பிடவே முடியாது. அது ஏன் அந்த முடிவை அவர் எடுத்தார், எதற்காக அதை செய்தார் என்பதையெல்லாம் ஒரு வரியில் இல்லை, 2 வரியில் இல்லை, நூற்றுக்கணக்கான பக்கங்களில் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார். நம்முடைய மிக மோசமான சூழல் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை ஆகிற ஆராய்ச்சியாளர்கள் உட்பட வேறு யாரும் அதெல்லாம் படிக்கிறதே இல்லைங்கிறது தான் ஒரு சார்பான பார்வை. இப்போ மாநில சுயாட்சிக்கு வருவோம். இந்த கான்டெஸ்ட்ல மாநில சுயாட்சிக்கு என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு மாநில சுயாட்சின்னு சொல்லும்போது அது அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கிறது இல்லை. அந்த உண்மை சொல்கிறேன், அது ஒரு ஈர்ப்பாகவே இருக்கிறது கிடையாது. சமூக நீதி பற்றி பேசும்போது அல்லது வேறு பல்வேறு விஷயங்களை பற்றி பேசும்போது இருக்கக்கூடிய ஈர்ப்பு மாநில சுயாட்சின்னு பேசும்போது எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அது ஏதோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, சட்டம் அது வரி பகிர்ந்து கொள்கிற பிரச்சனை, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கான்ஸ்டியூஷனல் பிரச்சனை போல் இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்குறாங்க. நான் குற்றம் சாட்டுவதாக நினைக்காதீங்க, அப்படி சாட்டினாலும் தப்பு இல்லை, அது வேறு விஷயம். நம்முடைய புரிதல் இருக்கிற குறைபாடு. நான் மறுபடியும் மார்க்ஸ் கிட்டே போகிறேன். சர்வதேச பொது உடைமை இயக்கத்தில் மார்க்சியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு, இது பொதுவாக தத்துவத்திலே இருக்கக்கூடிய அடிப்படையான கோட்பாடுகளில் ஒன்று, ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உருவமும் உள்ளடக்கமும் தமிழில் எளிமையாக சொல்லலாம். ஒரு அரசியல் அமைப்புக்கு அல்லது எந்த ஒரு கோட்பாட்டுக்கும் சித்தாந்தத்துக்கும் ஒரு உருவம்னு ஒன்று உண்டு, உள்ளடக்கம்னு ஒன்று உண்டு.
திராவிட இயக்கத்தினுடைய உள்ளடக்கம் என்பது சமூக நீதினா அதனுடைய உருவம் தேசிய இன விடுதலை, அல்லது பொதுவாக சொல்லப்போனால் தேசம் என்கிற பார்வை. பார்ப்பனியத்துக்கு வர்ணாசிரமம் உள்ளடக்கம் என்றால் இந்திய தேசியம் அல்லது இந்து தேசியம் என்பது அதனுடைய உருவம். கம்யூனிஸ்டுகளுக்கு பாட்டாளி வர்க்க விடுதலை அல்லது பாட்டாளி வர்க்க ஆட்சி என்பது உள்ளடக்கம்னு சொன்னால் ஒரு சோஷலிசம் என்பது வடிவம். நம்மை பொறுத்தவரையில் பேரறிஞர் அண்ணாவும் அதன் பிறகு கலைஞரும் மிக தெளிவாக போட்டு சென்ற பாதை என்னென்னா, தமிழ்நாட்டில் நாம் ஒரு சமூக நீதி சார்ந்தோ, நமது மொழி சார்ந்தோ, நம்முடைய முற்போக்கான கருத்தியல்கள் சார்ந்தோ எந்த ஒரு செயல்பாட்டையும் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால், அதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றால், அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று என்ன நீங்கள் வெல்ஃபேர் ஸ்கீமாக இருக்கட்டும், அல்லது ஒரு இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எஸ்சிபிசி ஸ்கீமாக இருக்கட்டும், பெண்கள் முன்னேற்றமாக இருக்கட்டும், என்ன ஒன்றா வச்சுக்கோங்க. திராவிட இயக்கத்தின் சாதனைகள், திராவிட மாடல் அரசு, திராவிடியன் மாடல், என்ன வேணா பேசுங்க. அது அத்தனையுமே உள்ளடக்கம், அது அத்தனையுமே கான்டென்ட். ஃபார்ம் என்னன்னா மாநிலத்துக்கான உரிமை. நம்ம பொறுத்தவரையில் இதை நீங்கள் அனைத்து இந்திய அளவில் சொல்ல போனீங்கன்னா, இந்தியாங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் கண்ட்ரியாக இருக்குதா இல்லையாங்கிற அந்த ஃபார்ம். இந்த உள்ளடக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான உருவம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எப்படி அதை வெற்றி பெற வைப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீட் விஷயத்தில் என்ன நடக்குது? மாநிலத்துக்கான உரிமை மறுக்கப்படுகிறது என்பதான அடிப்படை. அதில் நம்முடைய சமூக நீதியை நிலைநிறுத்த முடியல. ஆனால் அந்த சமூக நீதிங்கிற உள்ளடக்கம் எந்த உருவமாக மாறுகிறது? மாநிலத்தினுடைய சட்டம் இயற்றும் அதிகாரம் அதில் இல்லை. 2 முறை நம்ம மசோதாவை இங்கிருந்து போட்டு அனுப்பினாலும் கவர்னர் ஓகே பண்ண மாட்டேங்கிறாரு, ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறது. கல்விங்கிறது மாநில பட்டியலில் இருந்தது, பிறகு திருட்டுத்தனமாக காங்கிரஸ் கட்சியால் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஒத்திசைவு பட்டியல் கொண்டு செல்லப்பட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்கலாம், உனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அரசியல் சாசனத்துக்கு நேரெதிரான ஒரு முடிவை இந்த அரசாங்கம் வெளிப்படையாக சொல்கிறது. அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் இல்லீகல். அன்எத்திக்கல்னா விட்டுருங்க, அவங்களுக்கு என்றைக்கு எத்திக்ஸ் இருந்ததில்லை. இல்லீகல் அண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், ஸ்டில் தே ஆர் ஏபிள் டு சே தட். அப்போ அது தேசிய கல்விக் கொள்கை பிரச்சனையா, மாநிலத்தின் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இப்படி எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தினுடைய அடிப்படையை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும். ஐயா கருணாநிதி அவர்கள் பேசும்போது 50 சுதந்திரம் இங்கே குடியாட்சி முறை ஏற்றுக்கொண்ட அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு ஒரு வாரத்திலே தந்தை பெரியார் இது நமக்கு எதிரானது என்பதை சொன்னார்ல. அதில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு எதிரான ஒரு கூறு இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சி முதல் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கே நாம் தானே போராடணும். அந்த மரபு தான் அது. என்ன ஒரு வித்தியாசம்? இடஒதுக்கீடுக்கு தனியாக, கல்விக்கு தனியாக, தொழில் வளர்ச்சிக்கு தனியாக, விவசாயத்துக்கு தனியாக, அப்புறம் உங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு தனியாக, இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியே போராடுவது போதுமானது கிடையாது. அது தேவையானது, ஆனால் போதுமானது கிடையாது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்தியாவினுடைய ஆட்சி முறையில் அரசியல் அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும், அங்கே ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ இருக்கணும், மாநில அரசுக்கு எவ்வளோ இருக்கணுங்கிறத உணர்ந்து, ஒன்றிய அரசுங்கிறது உண்மையான கூட்டாட்சியாக இருக்க வேண்டும், மாநிலங்கள் தன்னாட்சி பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு கோட்பாடாக உருவாக்கியது தான் அண்ணாவினுடைய அரசியல். 100 விஷயங்களுக்கு தனித்தனியே போராடலாம், ஆனால் இந்த சிஸ்டம் இல்லைனா 100ல் 1 கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சில சமயம் நம்முடைய அரசியல் வலுவின் காரணமாக சில சமயங்களில் ஜெயிக்கலாம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சக்ஸஸ் தான் அது. இப்போ இடஒதுக்கீடு விஷயத்தில் கையை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால தான் எம்ஜிஆர் தோற்று போனார், உடனே மாற்றிக்கிட்டார். ஜெயலலிதாவே 69% இடஒதுக்கீடை சட்ட ரீதியான அரசியல் சாசன அங்கீகாரம் வாங்குவதற்கு துணை நின்றார் என்பதற்காக சமூக நீதி காத்த வீராங்கனைலாம் பட்டம் கொடுத்துருக்கோம் நாம, இல்லையா?
இன்னைக்கு பாஜக கூட வந்து மண்டல் கமிஷனை கை வைக்க முடியாது. பட் இந்த அசம்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. இந்திய அரசியல் போகிற திசைங்கிறது வந்து எந்த திசைங்கிறது பொறுத்து தான் அதனுடைய எதிர்காலம். நாளைக்கு ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த இடஒதுக்கீடும் காலி பண்ணாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே நாளில் நாம் கனவு கோட்டையில் இருக்க வேண்டாம். ஆக அடித்தளத்தில் வந்து இந்தியாவின் ஆட்சி முறை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கேள்வி கேட்கறதுங்கிறது எவ்வளவு முக்கியம். அது இல்லாத ஒரு சூழல்ல வந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு வந்து இன்றைய திமுக அரசு எவ்வளவு முக்கியமான இடையீடுகளை செய்து கொண்டு வருகிறது. ஏன் நம்ம பெரும்பாலுமான விஷயங்களில் வெற்றி பெற முடியலைங்கிறத யோசித்து பார்க்கணும். வெற்றி பெற முடிந்த விஷயங்கள் எல்லாம் போராடுகிறோம். வெற்றி பெற முடியாத விஷயங்கள்ல நம்மளால பேசக்கூடிய ஏன் முடியல? என்ன பேச வேண்டிய விஷயம் வேற. இதை யார் நமக்கு கற்றுக் கொடுத்தது? அண்ணாவும் கலைஞர் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்தியாங்கிறது பல்வேறு மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா என்பதே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த அடித்தளத்திலிருந்து விலகி வெகு தூரம் போயாச்சு. ஒரு ஒற்றையாட்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நான் கடந்த முறை இதே தலைப்பில் இங்கே பேசின போது அந்த வரலாறுலாம் பேசுகிறேன். இந்த முறை நான் தவிர்க்கிறேன். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்படி போராடுறது? இங்கே நமக்கு நிறைய சிக்கல் இருக்குங்க. தமிழ்நாட்டில் பேசக்கூடிய நாம் முன்வைக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்தியாவின் வேறு பல மாநிலங்களில் தனித்தனி சின்ன சின்ன அமைப்புகளினுடைய கோரிக்கைகளாக இருக்கிறதே ஒழிய ஒட்டுமொத்த மாநிலத்தின் பெருங்கோரிக்கைகளாக இல்லை. நீட் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் குரலை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு மாநிலம் கிடையாது, கேரளா உட்பட. தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு மட்டும்தான் முழுமையாக புறக்கணிக்குது. இன்னும் புறக்கணித்த 5-6 மாநிலங்கள் இப்போது ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கடைசியாக நாம் தான் நிற்கிறோம். இந்த விக்கெட் என்னைக்கு விழுந்து யாருக்குன்னு தெரியாது. அது நடைமுறைக்கு வந்துருச்சு, அதான் உண்மை. நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் மறுக்கலாம், எவ்வளோ காலம் மறுக்க முடியும்? மொழிக் கொள்கையும் அதான் நடக்க போகுது. ஆட்சியில் வந்து நிர்வாகத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது அரசு அமைப்புகள் முழுக்க முழுக்க காலியாகி கொண்டிருக்கும் போது இடஒதுக்கீடுகள்லாம் இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்கும். ஆக ஆட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் நமக்கான பங்கை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நிறைய விஷயம் இருக்குங்க. நான் சமூக நீதினு ஒரு விஷயத்தை மட்டும் கணக்கில் எடுத்துகிட்டு பேசுகிறேன். இதையே நான் மொழி பற்றி பேச முடியும், பண்பாடு பற்றி எல்லாத்தையும் பேச முடியும். அப்போது அந்த அதிகாரத்தில் வந்து நாம் உறுதிப்படுத்தணும்னா நமக்கு சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் நம்முடைய உறுதி முதல்ல இருக்கணும். அதை நிறைவேற்றும் இடத்துலையும் நாம் இருக்கணும். இந்த 2 இடத்தை மையப்படுத்தியது தான் மாநில சுயாட்சியினுடைய அடிப்படை. அண்ணா இதில் வந்து என்ன செய்தார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ணாவினுடைய அல்லது திராவிட இயக்கத்தினுடைய முதல் கோரிக்கை என்பது திராவிட நாடு கோரிக்கை தான். அது ஒரு தனி சப்ஜெக்ட், தொட்டு தான் பேச முடியும் என்னால். இப்போது அந்த திராவிட நாடு கோரிக்கை என்பதை 62-63 16வது சட்ட திருத்தம் வந்த பிறகு அந்த கோரிக்கையிலிருந்து வழக்கமான பாஷையில் சொல்ல போனால் அதிமுக கைவிட்டுடுச்சுன்னு சொல்லுவாங்க. அண்ணா கைவிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினையை கைவிட்டதுன்னு. திமுக காரங்களே அப்படி தான் மேடையில் பேசுவாங்க. அப்படிலாம் கைவிடலைங்க. கைவிடப்பட வேண்டிய நிர்பந்தம், இன்னும் சொல்ல போனால் அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷனலாக தோற்கடிக்கப்பட்டார்கள். நாம் தோற்று போனோம். ஏதோ மனமும் வந்து கைவிடலை, கஷ்டப்பட்டுட்டும் கைவிடலை, தோற்கடிக்கப்பட்டோம். கான்ஸ்டியூஷனலாக அரசியல் சாசன ரீதியாக நாம் தோற்கடிக்கப்பட்டோம். சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். அதற்கு மாற்று என்ன? ஒரு முழுமையான சுதந்திரத்துக்காக போராட முயற்சி செய்தோம், முடியல. நாடாளுமன்ற அமைப்புக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் கைவிடாமல் பேசி இருக்கலாம். ஆனால் அவங்களால பேசத்தானே முடிஞ்சது. இன்னைக்கு வரலும் பேசுகிறாங்க. காவல்துறையினர் அனுமதிக்க வரையில் நம்ம பேசலாம், அவ்வளோதான் விஷயம். அதற்கான நடைமுறைன்னு ஒன்று கிடையாது. அண்ணாவுக்கு அந்த மிகப்பெரிய பிரச்சனை, நாடாளுமன்றத்தில் அந்த 16வது சட்ட திருத்தம் வந்து சுயநிர்ணய உரிமை குறித்து வந்து ஒரு கட்சி, ஒரு தேர்தலில் பங்கெடுக்கும் ஒரு கட்சி சுயநிர்ணய உரிமை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு சட்ட ரீதியாக முடக்கப்பட்ட பிறகு, இதுதான் சரியான வாசகம்.
தேர்தலில் பங்கெடுக்கும் ஒரு கட்சி சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை இழந்த பிறகு என்ன நடக்கும்? அண்ணா அதை எப்படி எதிர்கொண்டார்? அப்போ அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசின 2-3 வாசகங்களில் அவருடைய மனதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அடிப்படையான சில கேள்விகள் கேட்டார். எங்களை பார்த்து இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. பார்லிமெண்ட்டில் அண்ணா பேசுனது, இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல இறையாண்மைனா என்ன, அதை எங்களுக்கு சொல்லுங்கள். சாவரின்டி, அதுக்கு தமிழாக்கம் இறையாண்மை. அந்த சொல்லே எனக்கு கொஞ்சம் அவ்வளோ உடன்பாடு இல்லை. அங்கே இறை என்பது அரசை குறிக்கிறது, கடவுளை குறிக்கலை. பட் ஆண்மைங்கிற சொல் எனக்கு இன்றைய நவீன சிந்தனையில் அது உடன்பாடாக இல்லை. ஆனாலும் வழக்கம் பழக்கம் கருதி பேசுகிறேன். அந்த சாவரின்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் இந்தியாவின் சாவரின்டிக்கு எதிரானவர். அது கேட்டால் நான் எப்படி எதிரானவன், சாவரின்டினா என்ன அண்ணா கேட்குறார். அப்புறம் அவரே பதில் சொல்கிறார். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அரசியல் இறையாண்மை என்பது இந்த நாட்டின் மக்களிடம் இருக்கிறது. இந்திய அரசியல் சாசனம் அதான் சொல்லுது. இந்திய அரசியல் சாசனம் என்பதே இந்த நாட்டின் மக்கள் தங்களுக்கு தாங்களே கொடுத்து கொண்ட ஒரு ஆவணம் தான். இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடித்தளம். யாரோ கடவுள் கொடுக்கல, ஒரு அரசர் போட்ட சட்டமும் கிடையாது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் அதை உருவாக்குது. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இருந்தாலும் அசம்பிளி உருவாக்கணும்னு சொல்லும்போது 100% மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிஸ்டமே இல்லை. இது இந்திய மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கி கொண்ட ஒரு ஆவணம். அப்போ பொலிட்டிக்கல் சாவரனிட்டி லைஸ் வித் த பீப்புள் ஆஃப் இந்தியா. அதன் பிறகு அண்ணா சொல்கிறார், the legal sovereignty is divided between the union and states, federal union. சட்ட இறையாண்மை என்பது ஒன்றிய அரசுக்கும் தரப்பட்டிருக்கிறது, மாநில அரசுகளுக்கும் தரப்பட்டிருக்கு. சட்ட இறையாண்மைன்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர். அதில் இன்னென்ன விஷயங்களில் நீங்கள் சட்டம் போடலாம், இன்னென்ன விஷயங்களில் மாநிலங்கள் சட்டம் போடலாம், இன்னென்ன விஷயங்களில் 2 பேருமே சட்டம் போடலான்னு ஒரு பிரிவு இருக்கிறது. ஆக எப்படி பார்த்தாலும் அண்ணா ரொம்ப அழகாக சொல்லுவார், சாவரன்டி இது இறையாண்மைங்கிறது ஏதோ டெல்லியில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் நினச்சிக்கிட்டு பேசாதீங்க. எங்களுக்கும் இறையாண்மை இருக்கிறது. எங்கள் சுயநிர்ணய உரிமை போராட்டின் அடித்தளம் என்னன்னா அந்த இறையாண்மையை அதிகப்படுத்திக் கொள்வது, அவ்வளோதான். அந்த இறையாண்மை ஏற்கனவே எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எதில் பிச்சையாக போடுறீங்க? எங்கிட்ட ஏற்கனவே அந்த இறையாண்மை இருக்குப்பா. நாம் எல்லாத்தையும் பகிர்ந்து வச்சுருக்கிறோம். சில விஷயங்களில் நீங்கள் பொறுப்பாளர், சில விஷயங்களுக்கு நான் பொறுப்பாளர், அவ்வளோதான். ஆனால் இறையாண்மை எங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. ஏதோ டெல்லியில் மட்டும் அது இல்லை. அப்படிப்பட்ட இறையாண்மையினுடைய அளவை நாங்கள் அதிகரித்துக் கொள்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எப்படி இறையாண்மைக்கு எதிராக எப்படி மாறும் இது என்பது அவருடைய ஆர்கியூமெண்ட். அவை அமைதியாக இருக்கிறது, யாரும் எதுவும் பேசலை. அதன் பிறகுதான் அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார். அது ஒரு தனிய விஷயம். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அவர் அந்த தனிநாடு கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய அமைப்பாக திமுக இருக்க இயலாது என்கிற ஒரு சூழல். அதில் நிறைய புறநிலை அகநிலை விஷயங்கள்லாம் உண்டு. அதை இன்னொரு சமயத்தில் வாய்ப்பு கிடைச்சா பேசுகிறேன். அந்த சூழலுக்கு பிறகு அவர் என்னவாக அதை மாற்றுறாரு அப்படின்னா, இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்க முடியுங்கிற கேள்வி அவருக்கு வருது. அவர் 47க்கு முன்பாக நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ்காரர்கள் போகும்போது இங்கே நடந்த நிகழ்வுகளை பற்றியெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணி நிறைய எழுதிட்டே தான் இருந்தார். அப்போ பல விஷயங்களை பார்க்குறாரு. 47க்கு முன்னாடி இந்திய பாகிஸ்தான் பிரிவு அப்படின்னு ஒன்று வரும்போது நடந்த அத்தனை கொந்தளிப்புகளையும் பற்றியும் அண்ணா எழுதியிருக்கிறார். அப்போது கடைசி நிமிடம் வரையில் அந்த ஒரு பிரிவினை நிகழக்கூடாது என்பதற்காக பல பேர் எடுத்த முயற்சிகளும் அதில் நடந்த தவறுகளை பற்றியும், நேரு உட்பட பலர் செய்த தவறுகளை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கேபினட் தூதுக்குழு என்கிற கடைசி முயற்சியில் இந்தியாவை ஒரு ஃபெடரல் யூனியனாக மாற்றலாம் என்று ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதையும், காங்கிரஸ் கட்சியினுடைய பிடிவாதத்தால், குறிப்பாக நேருவின் பிடிவாதத்தால் அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டதையும், அதுதான் இறுதியில் பாகிஸ்தான் உருவானது காரணமாக இருந்தது என்கிற அந்த வரலாறை அண்ணாவும் அதன் பிறகு முரசொலி மாறன், கூசா ஆனந்த் உட்பட பல பேரும் பதிவு செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் உருவாகினதே இவங்களுக்கு பிடிவாதம் தான் காரணம். அப்பொழுது ஃபெரோஸ் காந்தி, இந்திரா காந்தியின் கணவராக பின்பு ஆனவர், அவர் இந்தியா 5 அரசுகளாக பிரிக்கப்பட வேண்டும், அதனுடைய கூட்டமைப்பு இந்தியாங்கிறது அதனுடைய கூட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்று பேசியதை அண்ணா பதிவு செய்தார்.
இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் விருப்பமில்லை என்றால் பிரிந்து போய்விடலாம் என்று நேரு கபூர்தலாவில் பேசிய பேச்சை ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். ஆனால் அண்ணாவுக்கும் அந்த சூழலை நன்கு புரிந்து கொண்ட ஒரு காரணத்தினால ஒரு ஃபெடரல் இந்தியா பாசிபிலிட்டிங்கிற விஷயத்தில் அவருக்கும் ஒரு உடன்பாடு இருந்தது. அவர் வந்து இந்த விடுதலைங்கிறத வந்து ஏதோ நாளைக்கே வந்துருங்கிற விஷயமா அவர் பார்க்கல. ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பாதையாக தான் பார்க்குறார். இந்தியாவில் வந்து ஒரு ஃபெடரல் அமைப்பு முறை உருவாகுவது என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்கிற பார்வையை அவர் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். இந்தியாவில் ஒரு பாதுகாப்பு சங்கம் வேண்டும், எல்லா மாநிலங்களும் சுதந்திரமாக இருக்க வேண்டும், ஆனால் இந்த எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு சங்கத்தை உருக்க வேண்டும் என்று அவர் பேசின அந்த பேச்சு தான் இப்போ நம்ம பார்க்குற ஐரோப்பிய யூனியன். அவர் இந்தியாவையும் ஒரு சின்ன யூஎன் மாதிரி பார்த்தார். இந்த பார்வை அவருடைய எழுத்துக்களில் தெளிவாக பொதிந்திருக்கிறது. அவர் வந்து வேறு ஒரு மாநிலத்தின் மக்கள் மீது வெறுப்பு கொண்டோ அல்லது டெல்லியை கூட ஒரு பெரிய எதிரி என்று சித்தரித்தோ கூட பெருசாக எங்கேயும் எழுதலை. உருவாகக்கூடிய ஜனநாயக நாடு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது ஒரு ஃபெடரல் யூனியனாக தான் இருக்க முடியும் என்கிற நியாயத்தின் அடிப்படையில் தான் அண்ணா தன்னுடைய கோட்பாடுகளை முன்வைக்கிறார். அவர் பாராளுமன்றத்திலே பேசுகிறார். நான் வந்து ஐ பிலாங்ஸ் டு டிராவிடியன் ஸ்டாக்னு சொன்ன அந்த பேச்சுகளில் அதன் பிறகு 2-3 பேச்சு முக்கியமானது. அதில் ஒரு பேச்சில் அவர் சொல்கிறார், நான் வந்து திராவிடர்களுக்கு தனிய ஒரு அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்பதுங்கிறது ஒரு மராத்தியருக்கோ ஒரு பெங்காலிக்கோ அல்லது வந்து ஒரு பீகாரிக்கோ எதிரானது கிடையாது. எங்களுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது, அதற்காக நாங்கள் கேட்கிறோம், அவ்வளோதான். நான் உங்களுக்கு எதிரிலாம் கிடையாது. ஆக ஒரு மத்திய அரசு என்கின்ற ஒரு சிஸ்டமே அவருக்கு பிடிக்கல. அவர் திராவிட நாட்டையே வந்து ஒரு ஃபெடரல் யூனியனாக, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இல்லாத ஃபெடரல் யூனியனாகத்தான் பார்த்துருக்கிறார். வினோபா பாவேக்கு வந்து அவர் அளித்த பேட்டியில் சொல்கிறாரு, நீங்கள் 4 பேரும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 பேரும் வந்து சேர்ந்தீங்களா, எப்படிப்பட்ட அரசு இருக்கும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அங்கே இருக்காதுங்கிறாரு. இன்னைக்கு உலகத்தில் பல அரசியல் கோட்பாடுகள் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர் அன்றைக்கி சர்வசாதாரணமாக பேசிட்டு போயிருக்கிறார். அவங்க ஆண்டுக்குவாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு பொதுவான அவரை பொறுத்த வரையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று கிடையாது, ஒரு ஃபெடரல் கான்ஃபெடரல், அதில் வந்து கூட்டு அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எல்லாருக்கும் சுதந்திரமாக இருக்கணும். எந்த அரசியல் கோட்பாட்டின்படி தப்பான கோட்பாடு? இந்த உலகத்தின் எந்த ஜனநாயக அரசியல் கோட்பாடு படி அவர் சொன்னது தப்பு? எதுவுமே கிடையாது. இதைத்தான் அவர் நாடாளுமன்றத்தில் வாதாடினார். அப்போது அந்த தனிநாடு என்கிற சுயநிர்ணய உரிமை என்கிற ஒரு கோட்பாட்டை பிரச்சாரம் செய்வதற்கு தடை ஏற்பட்டதை வந்து அவர்கள் உணர்ந்த அதே நேரத்தில் அதை இன்னொரு வடிவமாக கூட்டாட்சி தன்னாட்சி என்கிற வடிவமாக அவர் மாற்றுகிறார். ஆனால் 62-63 இந்த மாற்றம் நடக்கிறது. அதற்கடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதன் பிறகு தேர்தல் என்று அடுத்த 4-5 ஆண்டு காலம் வேகமாக பரபரப்பான காட்சிகளைப் போல ஓடி 67 ஆட்சியை பிடித்த பிறகு அண்ணா முதல்வரான முதல் நாளிலிருந்தே அவருடைய சிந்தனை மறுபடியும் எங்கே போய் நிற்குதுன்னா, இந்த ஆட்சி, இந்த மாநிலத்தின் முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறோமே, இந்த நிர்வாகத்தினுடைய அதிகாரம் பற்றிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. ஒன்றுமே இல்லை, அதிகாரம் இல்லாத இந்த இடத்துக்கு நான் வந்து உட்காந்து என்ன பண்ண போகிறோன்ற கேள்வி அவருக்கு எழுகிறது. அவர் பல விஷயங்களை கொண்டு வந்தார். நமக்கெல்லாம் தெரியும், எல்லா மேடைகளிலும் பேசுகிறோம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பெண்ணுரிமை செயல்பாடான, அதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெண்ணுரிமை செயல்பாடான சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றியது. அதே போல இருமொழி திட்டம், அதே போல நிறைய விஷயங்கள். 2ஆம் உலக தமிழ் மாநாட்டுக்கு பிறகு அவர் உருவாக்கிய பல விஷயங்களை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி தான் உலக தமிழாட்சி நிறுவனத்தில் நான் பேசும்போது பலர் சுட்டி காட்டினாங்க. உலக தமிழாட்சி நிறுவனமே அண்ணா உருவாக்கினது தான். அவர் தான் அவருடைய நிறுவனர். அந்த நிறுவனர் விழாவில் நான் கலந்துக்கிட்டு வந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அவர் துடிப்பாக இருந்த ஒரு வருஷத்தில் செஞ்ச பல்வேறு விஷயங்கள், எண்ணற்ற விஷயங்கள். அதுதான் பிறகு கலைஞர் ஆட்சி காலத்துக்கு அஸ்திவாரம். அவர் போட்ட அஸ்திவாரத்து மேலே ஒரு பெரிய கட்டிடத்தை கலைஞர் கட்டினார். இன்னைக்கு வரலையும் யாராலும் இடிக்க முடியாத கட்டிடம். அந்த பீரியடில் வந்து ஒரு விவாதத்தில், நான் சட்டசபையில் ஒரு விவாதத்தில் வந்து அண்ணா பேசுகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரூபாய்க்கு 3 படி அரிசி அப்படிங்கிற ஒரு, அதாவது பசி பஞ்சம் தலைவிரித்தாடிய ஒரு காலகட்டத்தில் வந்து அரிசியை வந்து மக்களுக்கு மிக குறைவான விலையில் கொடுக்கணுங்கிறது தேர்தல் முழக்கமாக வச்சுருந்தாங்க. 3 படி
லட்சியம், ஒருபடி நிச்சயம் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்கும்போது ஒன்றிய அரசு குறுக்க நிற்குது. அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரலாம் ஒரே கதை தான். வெல்ஃபேர் ஸ்கீம்னா நீ பண்ணாத. அப்போ பேசுகிறாரு, இது என்ன இந்த அதிகாரத்தை வச்சு நான் என்ன செய்யறேன்? இந்த மக்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன், அரிசி கொடுப்பேன்னு. அந்த அரிசியை கொடுக்க முடியல, அந்த அரிசியை வாங்க முடியல என்னால். இந்த அதிகாரத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? கிட்டத்தட்ட புலம்புறாரு அண்ணா. நீங்கள் படித்து பாருங்கள். அது ஒரு கட்டத்தில் சொன்னார், இன்று முதல் நான் இது தமிழ்நாடு தனிநாடுன்னு சொல்லிட்டு போகலாம், உடனே இந்த இடத்துலேருந்து கூட அவங்கள என்னை அகற்றலாம், நான் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டேன், ஆனால் இந்த அதிகாரத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற சிந்தனை அவருக்கு அதிகமாக எழுகிறது. ஆனால் அவருடைய உடல்நிலை இதை பற்றியெல்லாம் எதையும் செயல்படுத்துவதற்கு அவரை விடலை. அந்த குறிப்பிட்ட சமயத்திலையும் அப்போது மாப்போசி அவர்கள் நடத்தின ஒரு மாநில சுயாட்சி மாநாட்டில் அண்ணா கலந்துக்கிட்டு பேசும்போது இதை பற்றி ரொம்ப சீரியஸாக நம்ம பேசணும், நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசுகிறார். பிறகு கடைசியாக காஞ்சி என்கிற இதழ், அண்ணா நடத்தின இதழில் அவர் இறப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அவர் பிப்ரவரி 3 இறக்குறாரு, இது ஜனவரியில் அந்த பொங்கல் இதழில் மாநில சுயாட்சி பற்றி பேசுவதற்கான ஒரு சூழல் அரும்பி வருவது மட்டும் இல்லாமல் அதற்கான ஆதரவும் பெருகி வருகிறதை நான் பார்க்குறேன். எனவே நாம் அது தொடர்பாக அடுத்து பூர்வாங்கமான சில நடவடிக்கைகளை எடுக்கணுங்கிறத பதிவு செய்கிறார். அண்ணா மறைந்த பிறகு மாப்போசி அதை சுட்டி காட்டி இதுதான் அண்ணாவின் அரசியல் உயில் என்று அவர் சொல்கிறார். அப்போ அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. எவ்வளோ விமர்சனங்கள் மாப்போசி மேலே இருந்தாலும் அவர் இன்றைக்கி இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் மாதிரி இல்லை, அவர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கிறார். அவர் சொன்ன அண்ணாவின் அரசியல் உயில் இது, திமுகவினுடைய எதிர்காலம் இதான், இதை நடைமுறைப்படுத்துவது தான் என்கிற கருத்து வருகிறது. கலைஞரும் அப்போது மினிஸ்டராக இருந்த கலைஞருமே கூட அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட செயல்பாட்டை யோசிக்கிறார். அண்ணா அந்த காலகட்டத்தில் மேற்கு மண்டலத்தில் ஒரு நிகழ்ச்சியாக போகும்போது அங்கே இருந்த ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்த கூசா ஆனந்தனிடம் இதே போல் அவர் ஒரு வழக்கறிஞர்ப்பா, நீ கொஞ்சம் சட்டமெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த மாநிலத்துக்கு என்ன உரிமைகள்லாம் வேணுங்கிறதுக்கான ஒரு லீகல் டாக்குமெண்ட்டை ஒன்று தயார் பண்ணுங்க, அரசியல் ரீதியாக அதை தொகுத்து கொடுங்கள் என்று அவரிடம் அண்ணா சொல்ல அவர் அதையே முழு பணியாக ஏற்று கிட்டத்தட்ட 4-5 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஆய்வு செய்து 2 வால்யூமில் புத்தகத்தை வெளியிட்டார். மலர்க மாநில சுயாட்சிங்கிற புத்தகம். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு அது மீண்டும் மறுபதிப்பு வருவதற்கு நாங்கள் எல்லாம் உதவி செய்தோம். அந்த புத்தகத்தில் முழு வரலாறும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் அல்லது திராவிட கழக தோழர்களும் திராவிட இயக்க சார்பாளர்களும் ஒட்டுமொத்த தமிழர்களும் படிக்க வேண்டிய சில நூல்களில் மலர்க மாநில சுயாட்சியும் ஒன்று. அது எப்போ வருதுன்னு சொன்னால் 1974 அண்ணாவினுடைய கூசா ஆனந்தனுடைய நூல், அண்ணாவினுடைய இந்த கோட்பாடுகள் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு உடனடியாக கலைஞர் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது அதுதான் ராஜமன்னார் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டி மாநில சுயாட்சிங்கிற கோட்பாட்டை ஒரு சட்ட ரீதியாக கொண்டு வரதுக்கு முயற்சி செய்த போது ஏதோ திமுக தலைவர்கள் கேட்டதை பார்த்தெல்லாம் எழுதி கொடுத்துடல. ஒரு ஒன்றிய அரசு ஒரு கமிட்டி போட்டால் என்ன வேலை செய்யுமோ அத்தனை வேலைகளையும் அந்த கமிட்டியும் செய்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் தொடர்பு கொண்டார்கள், எல்லா ஆட்சியாளர்களையும் தொடர்பு கொண்டார்கள், எல்லா நீதிபதிகளையும் பொருளாதார நிபுணர்களையும் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸையும் தொடர்பு கொண்டு தான் ஒரு அறிக்கையை உருவாக்குனாங்க. அந்த அறிக்கை சரியா தப்பாங்கிறதை விவாதிப்பதற்காக மாறன் செழியன் குழு என்ற ஒன்றை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டது. இரா செழியன் தலைமையிலும் முரசொலி மாறன் தலைமையிலும் சேர்த்து அவர்கள் அதை அசஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை நமக்கு ஏற்புடையதா இல்லையா என்பதை அதை அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் செலவு பண்ணி அதுக்கிடையில் தேர்தல் வேறு வந்தாச்சு, 71 தேர்தல். அதெல்லாம் முடிஞ்சு அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை எடுத்து தீவிரமாக மீண்டும் அதை பற்றி ஆய்வுக்குட்படுத்தி அரசு ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. அந்த கொள்கை முடிவின் அடிப்படையிலான தீர்மானம் தான் 1974 தமிழ்நாடு சட்டசபையில் கலைஞர் கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானம். இவ்வளவும் 6-7 ஆண்டு காலமாக நடக்கிறது. 67 அண்ணா ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து 74 அதற்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே சூழலில் தான் இங்கே எமர்ஜென்சி வருது. அதுக்கு அடுத்ததாக திமுக ஆட்சியும் கலைக்கப்படுகிறது. என்ன சூழல் நீங்கள் பாருங்கள். அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரையில் அந்த தீர்மானத்துக்கு பதில் கிடையாது.
இந்திரா காந்தி அந்த தீர்மானத்து வரத்துக்கு முன்னாடியே ஒரு 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 இடத்துல பேசுகிறாங்க. அது வந்து அந்த தீர்மானம் தொடர்பாக அந்த 74 தீர்மானம் வந்த உடனே ஒரு வார காலம் தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. அதை நாங்கள் தொகுத்து 1974 மாநில சுயாட்சி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த விவாதங்களில் ஒரு இடத்துல வருது. இந்திரா காந்தி கிட்ட வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த தீர்மானத்தை பற்றி கேட்டபோது இந்திரா அம்மையார் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இப்படியெல்லாம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பேசினா உத்தரப்பிரதேசம் போன்ற பின்தங்கிய மாநிலங்களுக்கு யார் உதவி செய்வார்கள், அவங்க எங்கே போவாங்க அப்படி. இது நடந்தது 74. இன்றைக்கும் மோடி அதே தான் சொல்கிறார். உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் என்ன ஆகும்? 60 வருஷமாக என்ன நடந்தது? எந்த மாற்றமும் இல்லை. அந்த தீர்மானத்தின் போது கலைஞர் பேசின 2 விஷயங்களை நான் சொல்லி இன்றைய விஷயத்தை தொடர்பு கொடுத்துட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நேரமாயிட்டு இருக்கு இல்லையா? அந்த விவாதத்தில் அந்த தீர்மானம் வேறு ஒன்றுமே சொல்லலைங்க. தீர்மானம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்மானம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்த மாநிலங்கள் இருக்குல்ல, இந்த மாநிலங்களுடைய ஒரு உரிமையை வலியுறுத்துவதற்காக இந்திய அரசியல் சாசனத்தை திருத்தணும். அவ்வளோதான் தீர்மானத்தோட நோக்கம். என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையில் பரிந்துரைகள் இருக்குது. அல்லது ஒன்றிய அரசை கூட ஒரு கமிட்டி போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பேசலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சட்ட நிபுணர்களால் குவாசி ஃபெடரல் என்று சொல்லக்கூடிய, அதாவது அரைகுறை கூட்டாட்சி என்று சொல்லக்கூடிய இந்த முறையை மாற்றி ஒரு முழுமையான கூட்டாட்சி அரசமைப்பு ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடை செய்யணுங்கிறது தான் தீர்மானம். வேறு ஒன்று தீர்மானங்கிறது 4 வரி தான். ஆனால் அதுக்கான விவாதம் வந்து இன்றைக்கி வரல நடந்துட்டு இருக்குது. ஒன்றிய அரசு அதற்கு பிறகு 3 கமிட்டிகளை போட்டது இதையே பேசுறதுக்கு. அப்போது அந்த நடந்த விவாதத்தில் வந்து கலைஞர் ஒரு கருத்து சொல்கிறாரு. என்னுடைய வாழ்நாளில் நான் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல்பாடுன்னா அது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது தான் அப்படின்றது அவருடைய கருத்து. அவர் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, எவ்வளவோ சட்டங்களை போட்டிருக்கிறாரு. அவருடைய சாதனைகள்லாம் பெரிய பட்டியல் தான். ஆனால் அவரே சொல்கிறாரு, என்னுடைய வாழ்நாளின் ஆகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் அது இந்த தீர்மானம் தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதோடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எவ்வளோ செஞ்சுருப்பார், ஆனால் அதுலேயே த பெஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இதை ஏன் சொல்கிறார்? அவர் ஆழத்தை புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன அந்த அடிப்படையான ஆர்கியூமெண்ட் தான். ஒரு மாநிலத்துக்கான அந்த உரிமை இல்லைன்னு சொன்னால் அந்த மாநிலத்தில் சமூக நீதிக்காக, பெண் உரிமைக்காக, மொழி வளர்ச்சிக்காக, தொழில் வளர்ச்சிக்காக, விவசாயிகள் முன்னேற்றத்துக்காக, அல்லது கல்வி வளர்ச்சிக்காக, உயர்கல்விக்காக எந்த சட்டத்தையும் திட்டத்தையும் கொண்டு வர முடியாமல் போனால் என்ன ஆகுறது? ஏன் இதெல்லாம் ஒன்றிய அரசே பண்ணிடலாமே, மாநிலங்கள் ஏன் தனித்தனியே பண்ணலான்னா அப்போ தான் சொல்கிறாங்க பண்ண முடியாது. இந்தியாங்கிறது வந்து அப்படி இல்லை. இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான வரலாற்று பின்புலம் கொண்டது. ஒரே மாதிரி இந்தியாவுக்கு திட்டமிட முடியாது. எதுக்கு வந்து ஸ்டேட்ஸ்ன்னு பிரிச்சிங்க? அப்போது ஏன் ஸ்டேட் என்று பிரிக்கப்பட்டது? இது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் கிடையாது, இது பொலிட்டிக்கல் யூனிட். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இன்றைய வரலாறும் அதைத்தான் தீர்மானிக்கிறது. ஆக அந்த சட்டம் இயற்றும் அதிகாரமும் சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரமும் இல்லைன்னு சொன்னால் எந்த வளர்ச்சியும் கிடையாது. எனவே அதை உறுதிப்படுத்துவது தான் முதல் வேலை. கல்வி முழுமையாக மாநில அரசிடம் இருந்தால் நாம் வீட்டுக்காக இன்னைக்கு இவ்வளோ போராட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய நேரடி உருவாக்கங்களான தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் எப்படி மாணவர்களை சேர்ப்பது என்பதற்கான அதிகாரம் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது தான் அந்த பிரச்சனையோட அடிப்படை. நிறைய பேர் நினைக்கிற போது அது வந்து வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிரச்சனை கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கணுமா இல்லையாங்கிற முடிவு யார் எடுக்கிறது? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முறை மோசமான விளைவுகளை உருவாக்குறது என்று சொல்லி அதை கலைஞர் நீக்குகிறார் டாக்டர் ஆனந்த கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில். ஆனால் நாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நடத்தியிருக்கிறோம், நுழைவுத் தேர்வு நடத்துகிறோம். அதனுடைய பலன் சரியாக இல்லை, வேண்டாம் என்று மாற்றுகிறோம். இந்த உரிமை நமக்கு இருக்கணுமா வேணுமா? இப்போ நீ என்ன செய்யற, சிபிஎஸ்இ சிலபஸ் அடிப்படையில் ஆல் இண்டியா லெவலில் ஒரே எக்ஸாம்னு கொண்டு வரும்போது நான் சொல்கிறேன், உங்களுடைய இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வச்சுக்கோங்கப்பா. நீ ஜிப்பரில் வச்சுக்கோ அல்லது வந்து எய்ம்ஸில் வச்சுக்கோ. ஆனால் நான் செலவு பண்ணி கட்டின என்னுடைய கல்லூரியில் மாணவர் சேர்க்கைங்கிறது எங்கள் திட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும்னு கேட்கறதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது. கான்ஸ்டியூஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது.
நீதிமன்றத்தில் தமிழை பயன்படுத்தணுமா வேண்டாமா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரி சொல்லியிருக்கிறது. மாநில அரசு கேட்டால் அதை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா பயன்படுத்தலாம், அவ்வளோதான். ஆனாலும் இங்கே எத்தனை முறை தீர்மானம் போட்டாலும் அது நடக்க மாட்டேங்குது. ரயில்வேல தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்? வருஷத்துக்கு 11 ரூபா ஒதுக்குவேன். தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படிப்பட்ட விமான நிலையம் வேணும்? அதானிக்கு கொடுக்கறதுனா வேணா உனக்கு கொடுக்குறேன் அந்த இடத்த. 50% மேலே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது உயர்கல்வியிலே மாணவர்கள் சேரும் விகிதம் கொண்ட தமிழ்நாட்டின் பிரச்சனையும், போதுமான அளவுக்கு பல்கலைக்கழகங்களோ பொறியியல் கல்லூரிகளோ இல்லாத ஜார்க்கண்டினுடைய பிரச்சனையும் ஒன்றா? எப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரே கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியும்? உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா அது? அப்படி அமல்படுத்தினால் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு கூட லாபமாக இருக்கலாம், ஜார்க்கண்டுக்கு எப்படி லாபமாக இருக்கும்? நீங்கள் நீட்டை கட்டாயம் சொன்னீங்களா 5 வருஷத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதில் நம்பர் 1 இருப்பாங்க. எனக்கு அது பிடிக்கல, ஆனால் வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நான் கற்றுக்குவேன். தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஒரு வேலை அதற்கு ஏற்பாக கூட இருக்கலாம். சரி போ, நான் கற்றுக்கிறேன். சரி, அப்போ வந்து ஜார்க்கண்ட்லேயும் சத்தீஸ்கர்லேயும் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நீ திணிக்கிற ஒன்றை நான் ஏற்றுக்கிட்டா கூட என்னால் ஜெயிக்க முடியும், ஏன்னா அந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் உங்கள் ஹிந்தி பெல்ட்லேயே இருக்கிற அந்த 2 மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தனாவது டாக்டர் ஆக முடியுமா? எங்கே போய் படிப்பான் அவன்? எந்த கோச்சிங் சென்டர் போய் படிப்பான்? அது எப்படி 2 பேருக்கும் ஒன்றா இருக்க முடியும்? நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் பாதிப்புன்னு பார்க்கல, இந்தியா முழுக்க எப்படியே ஒரு சிஸ்டம் வந்து எப்படி இதில் வர முடியும்? ஒரு இலக்கு இருக்க முடியும். நீங்கள் சொல்லலாம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கலாம். இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று ஒன்றிய அரசு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீ செய்ய வேண்டிய வேலை இல்லைன்னா எங்ககிட்ட இந்த வரியை பிடுங்காத, இல்லை பிடுங்கினா ஒழுங்காக கொடுத்துரு, நாங்கள் பார்த்துக்குறோன்றது தான். மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் 2019 தேர்தலின் போது பேசுகிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வீதம் உறுதிப்படுத்துவோம்னு. எங்கே பேசுகிறாரு? ஏற்கனவே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிற தமிழ்நாட்டில். எழுதி கொடுத்தவங்களுக்கு தெரியாது, டெலிபிராம்டரும் தானாக மாற்றுற வாய்ப்பு இல்லை. எழுதி கொடுத்தவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து குஜராத் மாடலை விற்க ட்ரை பண்ணவங்களாச்சே, பரிதாபத்துக்குரியவர்கள். ஆனால் அவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது. ஆக நம்ம வந்து 100 விதமாக தான் சொல்கிறேன். நீட் போல், தேசிய கல்விக் கொள்கை போல், இடையில ஒரு பெரிய போராட்டம் இங்கே வெடித்தது இல்லையா, ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய அந்த சாராம்சமான கூறு என்ன? அதனுடைய கல்ச்சுரல் மற்ற விஷயங்களில் நமக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். அதனுடைய சாராம்சமான கூறு என்ன? நீங்கள் ஜல்லிக்கட்டு காளையை வந்து காட்சிப்படுத்தப்படக்கூடிய விலங்குகள் பட்டியல் ஒரு பட்டியலில் சேர்த்து அதை நடத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டை சேர்ந்தவர்கள் அந்த முடிவு வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பண்பாடு எந்த மாநிலத்துக்கு சொந்தமோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியும். டெல்லியில் உக்காந்துக்கிட்டு இதை வந்து ஸ்பெயினில் நடக்கிற ஒரு காளையை கொள்கிற ஒரு நிகழ்ச்சியோடு சம்பந்தப்படுத்தி இது ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இவங்க காட்சிப்படுத்துகிறாங்க புதுசாக. இந்த விளையாட்டின் தன்மையே வேறு. விஷயம் என்னென்னா அதில் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரி யாருக்குன்றது தான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நாமெல்லாம் போராடி இந்த விளையாட்டு முறை வேணாம், இதுக்குள்ளே இந்த கூறுகள் இருக்கிறது, அது வந்து ஜனநாயகமற்றது, அது சாதியம் இருக்குது, அது தேவையற்றதுன்னு நாம் பேசுகிறது வேறு. இது என்ன ஏதுன்னே தெரியாமல் பீட்டான்கிற ஒரு அமைப்பு கொடுத்த ஒரு அறிக்கையின் அடிப்படையில் ஒரு அமைச்சரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குது. இதே போல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரச்சனை. ஒரு 3 விவசாய மசோதாக்கள் வந்தபோது தமிழ்நாடு கொந்தளிக்கலை, பஞ்சாப் தான் கொந்தளிச்சது. ஏன்? ஏன்னா நாம் வந்து ஏற்கனவே போஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்கானமியாக இருக்கிறோம். பஞ்சாப் வந்து ஹரியானா, பஞ்சாப் எல்லாம் ஸ்ட்ராங்லி அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டிஸ். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து எப்படி போராட்டம் வரும்? கேரளாவிலேருந்து வருமா? ஒரு வேளை கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலை செய்ய போகிறதுக்கு தடை செய்கிற மசோதா வந்தால் கேரளாவில் வரும். சொல்கிறேன் நான், அப்படி தானே? ஒரு மாநிலத்துக்கும் தன்மை இருக்குது இல்லை. சிஐஏ பிரச்சனை வந்தபோது பெங்காலி அசாமில் ஏன் போராட்டம் வெடிக்குது, இன்னொரு இடத்துல வெடிக்கலை? ஒவ்வொரு மாநிலத்தின் தனித்தன்மையும் அதனுடைய வரலாற்று பின்புலமும்
புரிந்து கொள்ளாத ஒரு போக்கு இன்றைய ஆட்சியாளர்களுடைய போக்கு. ஆக நம்ம 100 போராட்டங்கள் நடத்தினாலும் இந்த அடிப்படையில் இந்த ஃபெடரலிசம் ஸ்டேட் அட்டானமிங்கிற கோட்பாட்டை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அல்லது அந்த ஒரு விஷயத்தை முதல்ல வென்றெடுக்காமல் எவ்வளவு போராடினாலும் அது வெறும் ஒரு என்ன சொல்கிறது பவர் ஸ்ட்ரகிளாக மட்டுமே நிற்கும். பவர் ஸ்ட்ரகிளாக இருந்தால் எண்ணிக்கை விஷயமாக மாற்றப்பட்டுவிடும். இது வெறும் போராட்ட சக்திகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குன்னு வச்சுங்க. ஒரே சிம்பிள், இந்தியா முழுக்க NEP ஏற்றுக்குது, நீ ஏன்பா ஏற்றுக்கல? அப்போ நீ சிறுபான்மை. சிறுபான்மைனா ஜனநாயகத்தில் பெரும்பான்மைக்கு நீங்கள் கட்டுப்பட்டாகணும். முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. இந்தியா முழுக்க ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு இந்த காரணங்களால் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா நான் உன்னை விட ஏற்கனவே அட்வான்ஸாக இருக்கிறேன்னு சொன்னாலும் நீ வேணால் உன்னோட அட்வான்ஸை குறைச்சிக்கும். உங்கள் ஊரில் புது மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுக்கறதுக்கு நான் தடை போடுறேன். மற்றவங்கெல்லாம் உன் அளவுக்கு வராங்களோ இல்லையோ, நீ யார் அளவுக்கும் போகாது, நீ கீழே வா. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைப்பதன் மூலமாக தமிழ்நாட்டை பீகார் ஆக்கலாம்னு முயற்சி பண்ணுறாங்க. பீகாரை தமிழ்நாட்டை ஆக்கணும் முயற்சி பண்ணல. அப்போ நீங்கள் எதுக்கு வந்து போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அப்போ சமூக நீதி உட்பட ஒவ்வொரு போராட்டத்துக்குனுடைய அடித்தளம் என்பது அரசியல் அதிகாரம், குறிப்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம், சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம், அதற்கான பொருளாதாரம், அதற்கான சிஸ்டங்களில் இருக்குது. அதை வென்றெடுப்பதற்கான போராட்டத்துக்கு பெயர் தான் மாநில சுயாட்சி போராட்டம். அதனால தான் அண்ணாவும் கலைஞரும் வந்து அதை முன்னிலைப்படுத்தினார்கள். அன்னைக்கு வந்து அந்த 74 தீர்மானம் நிறைவேற்றிய போட்டு நடந்த உரையாடல்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு சட்டசபையிலேயா இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த விவாதம் நடந்ததுன்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட விவாதம். அதில் நாவலராக இருக்கட்டும், திமுகவின் மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் முன்வைத்த வாதங்கள், மேலவையிலே மாப்போசி போன்றவர்கள் கலைஞருடைய தீர்மானத்துக்கு ஆதரவாக முன்வைத்த வாதங்கள், அதுக்கு எதிராக காங்கிரஸ்காரர்களும் அதிமுககாரர்களும் முன்வைத்த வாதங்கள், இன்னைக்கு சங்கிகள் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் அன்றைக்கி காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் பேசியிருக்கிறாங்க. அந்த விவாதத்தை எடுத்து படிச்சிங்களா தெரியும். இன்றைக்கி அதை பற்றி பேசக்கூடாது, பொலிட்டிக்கலாக தப்பாக போயிடும். ஆனால் வரலாறு ஒன்று தானே மாற்ற முடியாது. இன்றைக்கி பிஜேபி என்ன காரணங்கள்லாம் சொல்லி நமக்கு எதிராக பேசுகிறானோ அத்தனை காரணங்களையும் அன்றைக்கி வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் அதிமுகவும் பேசியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த உரையாடல்களை பார்க்கணும். அப்போது வந்து ஒருத்தர் கேட்குறாரு கலைஞரை பார்த்து, ஒரு மாநிலத்துக்கு அதிகாரம் கிடைச்சி அந்த மாநில அரசு வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு சட்டத்தை போடுதுன்னா அதை ஒன்றிய அரசு தடுக்க முடியாமல் போனால் அது எவ்வளோ பெரிய விபத்தாக மாறிவிடும்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து கேட்குறார். அது கலைஞர் பதில் சொல்கிறார், ஒருவேளை ஒன்றியத்தில் ஜனசங்கம் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். ஜனசங்கம் தான் இன்றைய பிஜேபியுடைய முன்னாடி வருஷன். பாரதிய ஜனசங்கம் தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி. கலைஞர் இந்த கேள்வி கேட்டது 1974. யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து ஜனசங்கம் ஆட்சிக்கு வந்துட்டா, சிறுபான்மைக்கு எதிராக வந்து அவங்க நடந்துக்கிட்டா என்ன ஆகும்னு கேட்டதுக்கு பதில் சொன்னார், அப்போது ஒன்றிய அரசில் ஜனசங்கம் ஆட்சிக்கு வந்துட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? இதை போல நூற்றுக்கணக்கான வாதங்கள். ஏன் மாநிலத்துக்கு அதிகாரம் வேண்டும்? இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துட்டா இந்த நாடு வலுக்குன்றி சிதைந்து போய்விடும்னு ஒருத்தர் சொல்கிறார். நாவலர் நெடுஞ்செழியன் அவரை பார்த்து, சரி இன்றைய உலகத்தின் மிக பெரிய 2 வல்லரசுகளின் பெயரை சொல்லுங்கன்னு கேட்குறார். அமெரிக்கா, சோவியத் யூனியன். அன்னைக்கு அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுவும் ஒரு ஃபெடரல் கண்ட்ரி தான். இது யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக். இவங்ககிட்ட வந்து பிரிந்து போகும் உரிமையே இருக்குது, சுயநிர்ணய உரிமையே இருக்குது. அங்கே இருக்கிறாங்க. எங்கே ஃபெடரல் இருக்குதோ அவங்க 2 பேர் தான் உலகத்தோட வல்லரசாக இருக்கிறாங்க. பதில் பேச முடியல. மாப்போசி மேலவையில் நடக்கிற விவாதத்தில் திருப்பி இது பிரிவினைக்கு வழிவகுக்கும், இது பிரிவினைக்கு வழிவகுக்கும்னே காங்கிரஸ்காரர்கள் கம்யூனிஸ்டுகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாப்போசி சொல்கிறாரு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது கிடையாது, நான் வந்து ஒரு முழுமையான இந்திய தேசிய பற்றாளன். மாப்போசி சொல்கிறது, நான் சொல்கிறேன் கேளுங்க, கருணாநிதி தனிநாடு கேட்டால் இங்கே தனிநாடு வந்து விடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 கோடி மக்களும் பிரிவினை கேட்டாலும் இங்கே தமிழ்நாடு அமைந்து விடாது, தனித்தமிழ்நாடு வராது.
ஆனால் ஒரு இந்திரா காந்தி யாகியா கானாக மாறினால் தனிநாடு உருவாவது யாரும் தடுக்க முடியாது. யாகியா கான் யார்? அவர் ஜனாதிபதி ஆன பிறகு தான் பாகிஸ்தான் உடைஞ்சு பங்களாதேஷ் உருவாச்சு. யாகியா கானுடைய அதிகார திமிரும் அந்த அதிகார குவிப்பும் தான் பங்களாதேஷ் உருவாகுறது காரணம். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். புறநிலை அகநிலை மாற்றங்களை பற்றி தெரியணும். பங்களாதேஷ் உருவாகிறதுக்கான புறநிலை யாகியா கான், அகநிலை முஜிபுர் ரஹ்மான். புறநிலை இல்லைன்னா ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வந்தால் நடக்கும். ஒன்றா சேரலைன்னா நீ யார் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்காது. இதை சொன்னது யார்? மாப்போசி, முழுமையான அக்மார்க் இந்திய தேச பக்தர். அவர் தான் சொன்னார், நம்ம சட்டசபையில் தான் சொன்னார். ஆக அந்த பிரிவினை பூச்சாண்டியெல்லாம் காட்டாதீங்க. மாநிலங்களுக்கு இந்த உரிமை இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றை திருப்பி பாருங்க. 1920 லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்யத்துக்கான கோரிக்கை என்ற ஒன்றை அவர்கள் தீர்மானமாக கொண்டு வருவதற்கு முன்பு அவர்கள் இந்தியாவில் கேட்டது மாகாண சுயாட்சி. அதான் வரலாறு. ஏன்னா இந்தியாவில் அப்போ சமஸ்தானங்களும் பிரிட்டிஷின் நேரடி அதிகாரத்துக்கு உட்பட்ட ப்ராவின்சஸும் இருந்தது, மாகாணங்களும் இருந்தது. சமஸ்தானங்களுக்கு ஏற்கனவே எல்லா பவரும் இருக்குது. உச்சகட்ட பவர் மட்டும்தான் பிரிட்டிஷ் கையில் வச்சுருக்காங்க. அது சுசரைன்ட்டின்னு சொல்லுவாங்க, உச்சகட்ட அதிகாரம். அதாவது இராணுவம் போன்ற ஒரு சில விஷயங்கள் தான். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கான அதிகாரம் மட்டும்தான் பிரிட்டிஷ் கிட்ட இருக்குது. இப்போ மைசூர் சமஸ்தானம் இருக்குது, திருவாங்கூர் கொச்சின் சமஸ்தானம் இருக்குது, ஹைதராபாத் சமஸ்தானம் இருக்குன்னா அவங்களுடைய உச்சபட்ச அந்த சுசரைன்ட்டின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் பிரிட்டிஷ் கிட்ட இருந்தது. மற்றபடி அந்த சமஸ்தானங்கள் எல்லாம் முழு நாடுகள் தான். வேறு எதுலேயும் பிரிட்டிஷ் தலையிடாது. அவங்களுடைய கல்வி, தொழில் வளர்ச்சி, நிலம் எதுலையுமே பிரிட்டிஷுக்கு தொடர்பு கிடையாது. மாகாணங்கள் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி இருக்குது. சென்னை மாகாணம், பாம்பே மாகாணம், கல்கத்தா மாகாணம், யுனைடெட் ப்ராவின்ஸ்னு. காங்கிரஸ் கட்சியும் சரி, இந்திய தேசிய விடுதலை இயக்கமே கூட சமஸ்தானத்தில் எப்படி உருவாக முடியும்? மாகாணத்தில் தானே உருவாக முடியும். மாகாணங்களில் தானே பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான். ஆக எல்லா போராட்டங்களும் எங்கே நடந்தது? டெல்லி, பாம்பே, கல்கட்டா. ஒரு தொடராகவே சொல்லுவாங்க. மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டான்னு சொல்லுவாங்க. டெல்லி பிறகு தான் 1911 தான் இந்தியாவுக்கு தலைநகரமாகவே வருது. நம்ம அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிறோம். மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா இந்த 3 ப்ராவின்ஸில் தான் அரசியல். எல்லா இந்திய தேசிய அரசியலும் இங்கே தான். அவர்கள் கேட்டது, திலக் கேட்டது, கோகலே கேட்டது, தொடக்கத்திலே காந்தி, நேரு உட்பட அனைவரும் கேட்டது அந்த மாகாணங்களுக்கான சுயாட்சியை தான். அதற்கு அவர்கள் வைத்த பேர் தான் சுயராஜ்யம். அதன் பிறகு முதல் உலக போரில் பிரிட்டனும் பிரான்ஸும் அடி வாங்கி இனி ரொம்ப காலத்துக்கு காலனியம் தொடராது என்கிற சூழல், புதிய புறநிலை உருவாகும் போது தான் கேட்டாங்க பூரண சுயராஜ்யம். அதுக்கு முன்னாடி பூரணமில்லாத சுயராஜ்யம் கேட்டாங்க. அதான் உண்மை, அதான் அரசியல். அப்போது அது பூரணமற்ற, அதாவது முழுமையற்ற சுயராஜ்யமோ முழுமையான சுயராஜ்யமோ, சுயராஜ்யம் கேட்பது என்பது தான் சுதந்திர விஷயமாக புரிந்து கொள்ளப்பட்டது மக்களால். அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு சீர்திருத்தம், இண்டோ மார்லி சீர்திருத்தம், மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், 1935 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அப்படின்னு ஒவ்வொரு ஆக்ட் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதனுடைய இறுதி கட்டத்தில் தான் 47 சுதந்திரம் வருது. இதுதான் வரலாற்று வளர்ச்சி. அதை கிட்டத்தட்ட அதை போல ஒன்றை தான் அண்ணா எதிர்பார்த்தார், அல்லது திட்டமிட்டார், அல்லது கற்பனை செய்தார். ஆக ஒரு இயக்கத்தினுடைய அடிப்படையான நோக்கம் எந்த லட்சியத்துக்காக போராடுகிறதோ அந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கான அரசியல் அதிகாரத்தை வெல்வதுதான் அடிப்படையானது. சந்தேகம் இருந்தால் 1960களில் தந்தை பெரியார் சீபா ஆதித்தனாரோடு இணைந்து தமிழ்நாடு முழுக்க நடத்திய அந்த தமிழ்நாடு நீங்களான இந்திய வரைபடத்தை கொளுத்தும் போராட்டம் உட்பட பல்வேறு போராட்டங்களில் அவர் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் திருப்பி படியுங்கள். இங்கே இருக்கிற சிஸ்டத்தில் ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கணும், கவர்மெண்ட்டில் ஒரு சீட்டு கிடைக்கணுன்றதுக்கான இயக்கம் அல்ல இது. அது ஒரு பகுதி தான், படிநிலை தான். 100 ஆண்டு சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கத்தினுடைய நோக்கத்தில் ஒரு சிறு பகுதி தான் அது. அந்த சிறு பகுதிக்கே நாம் டெய்லி போராட வேண்டியிருக்கின்றது வேறு விஷயம். நம்முடைய நோக்கம் அரசியல் அதிகாரத்தில் நமக்கு உரிய இடத்தை எடுப்பது தான். அது எந்த வடிவத்தில் என்றால், இன்றைக்கு சரியான பொருத்தமான வடிவம் என்பது கூட்டாட்சி, தன்னாட்சி வடிவம் தான். எந்தெந்த விஷயங்களிலே ஒன்று சேர்ந்து செயல்படுவது சரியானதோ, நமக்கு நல்லதோ, அதில் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம்.
எந்தெந்த விஷயங்களிலே ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக செயல்படுவது தான் சிறப்பானதோ அங்கே தனித்தனியாக செயல்படும். இதில் கூட வந்து அண்ணாவிடமிருந்தும் கலைஞரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய பேர் இங்கே புரிஞ்சிக்க மாட்டாங்க. மாநிலத்துக்காக போராடுறது தான் இந்தியாவின் மற்ற பகுதிகளை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லாமல் இல்லை ஒன்றிய அரசை யார் ஒன்றா பார்த்துக்கலாங்கிற விஷயமும் கிடையாது. ஃபெடரலிசமும் அட்டானமியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல. அண்ணாவின் மறைவுக்கு முன்பு இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியாவில் அவர் எடுத்த ஒரு புகழ்பெற்ற பேட்டி இருக்கிறது. அந்த பேட்டியில் நீங்கள் திராவிட நாடு கோரிக்கையெல்லாம் கைவிட்டுட்டீங்க, அப்போ உங்களுடைய இப்போதைய நோக்கம் என்னன்னு சொல்லும்போது முதல் நோக்கமாக அவர் சொன்னது இந்தியாவை ஒரு ஃபெடரல் யூனியனாக மாற்ற வேண்டும் என்பது தான் சொல்கிறார். 5வது இடத்துல தான் மாநில சுயாட்சி பற்றியே பேசுகிறார். கலைஞருடைய அந்த வரிகள் 74 பேசின விஷயங்களிலும் அதுதான் இருக்குது. அனைத்திந்திய அரசியலை, அனைத்திந்திய அரசு அமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதிலும் நமக்கு பங்கு இருக்கிறது. அதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். அங்கே நீங்கள் கோட்டை விட்டுட்டு இங்கே மட்டும் நீங்கள் காப்பாற்றிக்கலான்னா தெருவே எரியும் போது உங்கள் வீட்டை மட்டும் காப்பாற்ற முடியாது. எனவே கூட்டாட்சிக்கான போராட்டம் என்பதும் தன்னாட்சிக்கான போராட்டம் என்பதும் 2 வேறு போராட்டங்கள் கிடையாது. இந்த விஷயத்தை 1970களில் இருந்தே புரிந்து கொண்ட ஒரு தீர்க்கதரிசி தான் கலைஞர். அவர் வந்து அவசர நிலை காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு அனைத்திந்திய அரசியல் தலைவரின் செயல்பாடுகள் தான். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே கிடையாது. அப்போ அவர் வந்து மிக கடுமையான ஒரு நிர்பந்தத்தில் அவர் இருந்தாலும் கூட இந்தியாவில் வந்து ஒரு பவர்ஃபுல் நேஷனல் ஆப்போசிஷன் பார்ட்டி என்று ஏதாவது இருந்து அவர்கள் ஏதாவது செய்திருக்க வேண்டுமானால் அந்த வேலையை திமுக மட்டுமே அன்றைக்கி செய்தது. இது எல்லாருக்கும் தெரியும். பிறகு அவர் 89 தேசிய முன்னணிங்கிற கூட்டணி உருவாக்குறது, நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் உருவாக்குறதுக்கான அந்த முயற்சியில் விபி சிங் தலைமையில் வந்து ஒரு மாற்று அரசு உருவாக்குறதுக்கான முயற்சியில் கலைஞர் ஈடுபட்டதும் அந்த எண்ணத்தில் தான். இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு வியூகத்தை அளித்து அதை வந்து ஒரு இந்தியாவினுடைய இன்றைய காலகட்டத்தில் ஒரு திசை திருப்பலை உருவாக்கிய இன்றைய முதல்வர் ஸ்டாலினுடைய அரசியலிலும் அது இருக்கிறது. பொதுவாகவே திமுகவினுடைய அரசியலில் வந்து ஃபெடரலிசத்துக்கு எப்பவுமே ஒரு பங்கு இருக்கிறது. நாம் மொழி உரிமைக்காக போராடுறோம். ஒன்றிய அரசின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்க வேண்டும்னு போராடுறோம். ஆனால் எந்த காலத்தையும் திமுகவின் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்கணும்னு இருக்கவே இருக்காது. தமிழ் உட்பட அனைத்து மொழிகளும் இருக்கணும்னு தான் இருக்கும். எடுத்துப்பார், தமிழ் உட்பட இந்திய அரசியல் சாசனத்தின் 22 மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருக்கணும் தான் இருக்கும். இதை நான் சொல்லலை, மொழி உரிமை சார்ந்து பல இடங்களில் போகும்போது பலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லா சமயங்களிலும் எல்லா இந்திய மொழிகளுக்குமான போராட்டத்தை திமுக தான் நடத்தியிருக்கு. இந்தியாவில் சமூக நீதி சார்ந்த போராட்டங்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா எஸ்சிபிசிக்கு சேர்த்து நாம் இங்கே நடத்துகிறோம். எல்லா மொழிக்குமான போராட்டத்தையும் நாம் இங்கே நடத்துகிறோம். அதே போல் தான் நீட் விஷயத்தில் இங்கே வந்து ஜஸ்டிஸ் ராஜன் கமிட்டியினுடைய அந்த அறிக்கையை வந்து ஒரு 7 மொழிகளில் மொழிபெயர்த்து எல்லா இடங்களுக்கும் மினிஸ்டர்ஸையும் எம்பியும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த மொழிபெயர்ப்பு பணியில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம், தெரியும். ஒரு மாநில உரிமை தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து செய்ய வேண்டும்ங்கிற நடைமுறையை இன்று வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியாக செய்கிறார். நான் உள்ளே இருந்து பார்க்குறேன், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கான தலைமைத்துவம், ஒரு கட்சியோட தலைமைத்துவம் மட்டும் கிடையாது. ஏன்னா பல விஷயங்களில் நம்ம இந்தியாவில் வேறு எந்த பகுதியை விட முதல்ல வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கும் கான்ஸ்டியூஷனல் முறைக்கும் ஆட்பட்டவர்கள் நாம் தான். இன்றைக்கி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 100வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அரசாங்கம் ஒரு மலர் வெளியிட்டிருந்தாங்க போன ஆண்டு. எங்கள் நண்பர்கள் தான் தொகுத்தாங்க, இந்திரகுமார் எல்லாரும் இங்கே இருக்காங்க, அவங்க தான் தொகுத்தாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் பேசாத பல விஷயங்கள் இது ஒன்று. இந்திய துணைக்கண்டத்தில் நீண்ட காலமாக பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த இடம் நம்முடைய சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அப்போ நம்முடைய அணுகுமுறையும் இன்னும் கூட வந்து ஒரு பேசிக் டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் கூட வராத ஒரு ஹரியானா மாநிலத்தின் அணுகுமுறை எப்படிங்க ஒன்றா இருக்க முடியும்? இன்றைக்கி கூட கப் பஞ்சாயத்தில் தான் எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. அங்கே எப்படி ரெண்டும் ஒன்றா இருக்க முடியும்? இந்த ஹிஸ்டாரிக்கல் டிஃப்ரென்ஸை தான் நம்ம பேசுகிறோம். பேரறிஞர் அண்ணா வந்து இதைத்தான் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தனித்தனி பண்பு இருக்கிறது. எங்கள் பண்பு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளு தொடங்குச்சு.
அதுதான் அவருடைய அடிநாதமே அதுதான். தமிழ் ஆரியம் என்கிற ரெண்டுத்தினுடைய முரண்பாட்டை வந்து அண்ணா தொடர்ந்து சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயமே அது இனப்பெருமை கிடையாது. உன்னை விட நான் வசந்தவன்றதுலாம் இல்லை, எங்கேயும் எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. உன்னை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு எங்கேயுமே பார்க்க முடியாது. நீ வேறு நான் வேறுங்கிறத கூட எந்த இடத்துலையும் வெறுப்போடு அவர் சொன்னதே கிடையாது. யதார்த்தத்தோடு மட்டும்தான் சொல்லுவார். நீதிமன்றத்தில் ராவணன் குற்றவாளி கூண்டில் இருக்கான், கம்பன் குற்றவாளி கூண்டிலே இருக்கிறான். நீதிதேவன் மயக்கம் நாடகத்தில் வருது, ராவணனை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாகம் செய்யும் முனிவர்களை நீங்கள் வந்து கொன்றடித்தீர்கள் என்று சொல்கிறார்களே, உண்மையா? அது ராவணன் சொல்கிறான், என்னுடைய எல்லைப்புறத்துக்கு வந்து என்னுடைய எல்லைக்குள் வந்து என்னுடைய நாட்டில் எங்களுக்கு எதிராக நீங்கள் யாகம் செய்தால் நான் அடிக்க தான் செய்வேன். நீ அதை உங்கள் இடத்துல வச்சுக்கோ, எனக்கு என்ன பிரச்சனை? உங்கள் ஊரில் நீ யாகம் பண்ணிக்கோ, ஏன் ஊரில் வந்து ஏன் பண்ணுற? அது எனக்கு எதிராக நீங்கள் ஒத்துக்குவீங்களா? உங்கள் அயோத்தியில் வந்து உங்களுக்கு எதிராக எதாவது செஞ்சா? இதுதான் அந்த ஆர்கியூமெண்ட். அவருடைய அடித்தளம், அண்ணாவினுடைய அடித்தளம்ங்கிறது வந்து நிலத்தையும் அதிகாரத்தையும் பிரிக்க முடியாது என்பதை உணர்ந்த ஒரு ஆழமான அரசியல் அடித்தளம். அதுதான் தேசியம். இந்த தேசியங்கிற சொல்ல ஒரு காலத்தில் நம்ம காங்கிரஸ்காரங்கிட்ட பறி கொடுத்துட்டோம், அப்புறம் தமிழ் தேசியவாதிகிட்ட கொடுத்துட்டோம். பிரச்சனை என்னன்னா அதன் முழு வடிவமே அண்ணா தான், கலைஞர் தான், இல்லை பெரியார்லேருந்தே வச்சுக்கோங்க. தமிழ் தேசியத்தின், தமிழ் என்கிற ஒரு சொல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியலினுடைய வெளிப்பாடு தான் திராவிட இயக்கமும் கூட. அது நம்ம அடையாளம். அது அந்த வார்த்தை மேலே என்ன ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு நினைக்கிறேன். அது நம்முடைய அது மிக அழகாக அவர் சொல்கிறார். தமிழுங்கிறது என்ன? அது வெறும் மொழியா? நிலத்தின் மீதும், நிலமும் அதிகாரத்தையும் பிரிக்க முடியாது. அப்போது தமிழ்நாட்டில் வந்து குழந்தைகளுக்கு காலையில் உணவு கொடுக்கணுமா இல்லையாங்கிறது உட்பட முடிவுகளை நான் எடுக்கணும்னா அது அதிகாரம் எனக்கு இருக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் எனக்கு கல்வி அதிகாரம் இருக்கணும். அவ்வளோ சிம்பிளான விஷயந்தான் அது. அப்போ அந்த அதிகாரத்தை பற்றி யோசிக்காமல், அது ஒரு நிலத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே போராடினால் அது வெறும் சட்ட போராட்டமாகவும் அவ்வப்போது நடக்கக்கூடிய சின்ன சின்ன மூமெண்ட்ஸாகவும் தான் இருக்கும். அது இன்னும் ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் கூட நம்ம போராடலாம். அதுக்கு என்ன எல்லையே கிடையாது. எவ்வளோ ஒரு 10 நூற்றாண்டுக்கு போராடலாம். ஏற்கனவே 20 நூற்றாண்டு போராடி இருக்கும்ல, இன்னும் ஒரு 10 நூற்றாண்டு போராடினா என்ன குறைஞ்சி போச்சு? அதெல்லாம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம், நான் மறுக்கலை. ஆனால் இந்த சிந்தனை தான் முற்றுப்புள்ளி வைக்கும் பிரச்சனைக்கு. இதை தந்தை பெரியார் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதற்கான அமைப்பு முறை தான் அங்கே இல்லை. அந்த அமைப்பு முறையை தான் அண்ணா உருவாக்குறார். அந்த அமைப்பு முறையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் அந்த தனித்துவத்தை நாம் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்காது. கடந்த காலத்தை பற்றி பேசினாலும் அப்படியே இருக்காது. 100 வருஷம் ஒரு இயக்கம் இருக்கிறதே பெரிய அதிசயம் எங்கள் உலகத்தில். அந்த 100 வருஷமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அப்போ எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வியூகம், வழிமுறை, திட்டங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட வேண்டும். தேர்தல் முறையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பவர்களுக்கு சில சமயங்களில் சில நிர்பந்தங்கள், சில எல்லைகள் இருக்கும். சிந்தனையை செயல்பாடாக வைத்திருக்கக்கூடிய நமக்கு அந்த அந்த பிரச்சனைலாம் இல்லை. அமைப்புகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதுக்காக நமக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி நாம் வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு இதை கொண்டு போகணும்னா, இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற போராட்டங்கள், கோரிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு மிகப்பெரிய பிரதானமாக உங்கள் கண்ணில் படுதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி தான் படணும். ஏன்னா அந்த ஒன்று வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வேறு எதையுமே பண்ண முடியும். இந்த தமிழ்நாடு இன்று பெற்றிருக்கக்கூடிய, கஷ்டப்பட்டு நாம் காப்பாற்றியிருக்கிற இந்த தனித்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாடு என்கிற மாநிலத்துக்கு அதிகாரம் வேண்டும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம சண்டை போட்டு பிடுங்கி கொடுக்கக்கூடிய விஷயமா கிடையாது. இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களோடும் சேர்த்து தான் போராடி ஆகணும். தனி போட்டு போராடி ஜெயிக்க முடியும். அப்படி போராடி ஜெயிக்கணும் முடிவு பண்ணவர்கள் அத்தனை பேரும் தோற்று போயிருக்கிறார்கள். இது தனிப்பட்ட ஒரு ஆளோட வேலை கிடையாது. அப்போ டெல்லியிலேயே நீங்கள் துண்டு போட்டாகணும். கூட்டாட்சிக்கான போராட்டத்தையும் சுயாட்சிக்கான போராட்டத்தையும் ஒருங்கே நடத்துவதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையில் வந்து நாம் வந்து தீர்வு காண முடியுமே ஒழிய
ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறதுனால முடியாது, ரெண்டுத்தில் அப்படி பண்ணவே முடியாது அதை. ஆக நாம் நடத்துகிற எல்லா போராட்டங்களும் எல்லா கோரிக்கைகளையும் முக்கியத்துவத்தை நான் அணுவளவேனும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த மிக முக்கியமான ஒரு போராட்டமான மாநில சுயாட்சிக்கான போராட்டத்தையும் கூட்டாட்சிக்கான போராட்டத்தையும் தமிழக அளவிலும் அனைத்திந்திய அளவிலும் 2 விதமான வியூகங்களோடு நடைமுறைப்படுத்தாவிட்டால் 100 ஆண்டு காலம் நாம் போராடி பெற்ற உரிமைகளை இழந்துவிடக்கூடிய அபாயம் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்கிற கசப்பான உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே மீண்டும் நான் இந்த படத்துக்கு போனால், இந்த வழிமுறை தான் வரலாறு முழுக்க புறநிலை யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப மக்களை ஒன்று திரட்டி அதிகாரத்தை பெறக்கூடிய இந்த ஒரு வழிமுறையைத்தான் எல்லா அரசியல் சித்தாந்தவாதிகளும் எல்லா அரசியல் தத்துவ ஞானிகளும், அது மார்க்ஸாக இருக்கட்டும் யாரனா இருக்கட்டும், அவர்கள் அத்தனை பேரும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறார்கள், அதை குறிப்பிட்டு வருகிறார்கள். திராவிட இயக்கம் இந்திய துணைக்கண்டத்தில் அந்த தனித்துவமான வரலாறை அது செய்திருக்கிறது என்பதை நேற்று வேணா யார் வேணா மறுத்திருக்கலாம். இன்றைக்கி காங்கிரஸின் தலைவர் உட்பட யாராலையும் அதை மறுக்க முடியல. அவர் தான் பார்லிமெண்ட்டில் பிஜேபியை பார்த்து சொன்னார், யூ வில் நெவர் எவர் ரூல் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. சொல்றது யார்? என்ன அவருடைய பாரம்பரியம்? இந்த நாட்டை ஆண்டவர்கள். இங்கிருந்து ஏன் வெளியே, இந்த மக்கள் ஏன் அவங்க வெளியே அனுப்புனாங்கன்ற உண்மையை அவர் முழுமையாக புரிந்து கொண்டு நியாயமாக புரிந்து கொண்டு மனமாற சொன்ன வார்த்தைகள் தான் அது. யூ வில் நெவர் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. 2000 வருஷமாக முடியல சார் யாராலையும். மௌரியர் காலத்துலேருந்து நீங்கள் மட்டும் எப்படி பண்ணுவீங்க? அதுதான் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். மௌரியர் காலத்துலேருந்தே பண்ண முடியல, உங்களால் மட்டும் எப்படி பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியல? இங்கே இருக்கிறவங்க மட்டும் தனியாக ஏதாவது 2 கொம்பு முளைச்சிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐடியாலஜிக்கலி ஹிஸ்டாரிக்கலி உங்களோட அட்வான்ஸாக இருக்கிறாங்க, அதனால் உங்களால் பண்ண முடியல. அவ்வளோதான் விஷயம். அந்த முற்போக்குத்தன்மை உள்ள ஒரு பண்பாட்டின் தொடக்கத்தினால தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமே வர முடியுது. திராவிட இயக்கமும் அப்படியே மேலேருந்து குதிக்கல, இல்லை, எமர்ஜ் ஆகுது. அதோடைய ரூட்ஸை வைகுந்தர் வள்ளலார்லேருந்து பார்க்கணும் நீங்கள். பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு நவீன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முறையை மெட்ராஸ் ப்ராவின்ஸில் கொண்டு வரும்போது ஏற்பட்ட ஒரு புள்ளி தான் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்ன, இங்கே அதிகாரத்தில் பார்ப்பனர்களும் பார்ப்பனர் இல்லாதவர்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிற சிந்தனை அல்லது அந்த பிரச்சனை. அதற்கு பதிலாகத்தான் நடேசனாரோ தியாகராயரோ டிஎம் நாயரோ கொண்டு வந்த அந்த மாற்று. அதன் தொடர்ச்சியாகத்தான் காங்கிரஸில் நடக்கிற உரையாடல். அதன் தொடர்ச்சியாகத்தான் வஉசியும் பெரியாரும் ஒன்றா சேர்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் சுயமரியாதை இயக்கம் வருகிறது. அப்போ மாடர்ன் கவர்னன்ஸுங்கிற சிஸ்டமே தமிழ்நாட்டுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராபப்ளி அது வேற ஒன்றா இருக்கும். ஆக இந்த வரலாற்று பின்னணி தமிழ்நாட்டில் இருக்கு. இது மத்திய பிரதேசத்தில் இல்லை. எப்படி 2 பேரும் ஒன்றா யோசிக்க முடியும்? இன்னைக்கு வரலாம் பழைய ராஜாக்களை தான் அவங்க எம்எல்ஏ எம்பியாக தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க. மாதவராவ் சிந்தியா மாதிரி, அந்த குடும்பத்தை மாதிரி. இன்னைக்கு பல இந்தி ஸ்டேட்டில் சுதந்திரம் பெற்ற பிறகு அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கணிசமான தலைவர்கள் முன்னாடி ராஜாக்களாகவோ ஜமீன்தார்களோ இருந்தவங்க தான். ஒரு புதுவிதமாக மாறினார்கள். நம்ம அண்ணா அவருடைய எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் நாடகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அந்த நாடகம் பெர்னாட் ஷாவுடைய ஆப்பிள் கார்ட் அப்படிங்கிற நாடகத்தினுடைய தழுவல். என்ன அது இந்தியாவுக்கு பொருந்தும். ஏன் அண்ணா மிக முக்கியமானவங்கிறது இந்த உதாரணத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னும் 2 உதாரணம் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இந்தியாவில் 47 ஆட்சி வருது. புதிய ஆட்சி, காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வருது. ஆட்சி வந்திருக்கு, ஆனால் ஆட்சியாளர்கள் எல்லாமே பழைய ஆளுங்களாக இருக்கிறாங்க. சோஷியல் எலைட்ஸ் அல்லது எக்கனாமிக் எலைட்ஸ், சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏற்கனவே பணக்காரர்களாக இருந்தவர்கள். பார்ப்பனர்கள் பெரும்பாலும் பிரிட்டிஷ் காலத்துலேயும் அவங்க தான் தலைவர்களாக இருந்தாங்க, இப்போவும் அவங்க தான் தலைவராக இருக்காங்க. பல இடங்களில் முன்னாள் ராஜாக்கள், மகாராஜாக்கள், ஜமீன்தார்கள் இவர்கள் தான் ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு முரண்பாடு வருகிறது. அந்த முரண்பாடை பற்றி யோசிக்கும் போது பெர்னாட் ஷாவுடைய த ஆப்பிள் கார்ட்டுங்கிற ஒரு நாடகத்தை எடுத்து அவர் ஒரு கதையாக எழுதுகிறார் தம்பிகளுக்கு. அது என்ன கதைன்னா, பிரிட்டனில் இங்கிலாந்தில் முடியாட்சி மறைந்து மக்களாட்சி வருகிறது. அது ஒரு பெரிய போராட்டம். மக்களாட்சி வந்த பிறகும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் சாராம்சத்தில் ராஜாக்களை போலவே
அல்லது முடியாட்சியில் காலத்தில் இருந்த அந்த பிரபுக்களைப் போலவே நடந்துக்கிறாங்க. அதே ஊழல், அதே பிரச்சனை, எந்த சமூகத்தில் முன்னேற்றமும் கிடையாது. அப்போது நிஜமாகவே ராஜாவாக இருந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் யோசிக்கிறாரு, என்னடா நாங்கள்லாம் மோசம் சொல்லி தான் நீங்கள் வந்து எங்களெல்லாம் கவுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிங்க, நீங்கள் பார்த்தா புது ராஜாக்கள் போல் ஆட்சி பண்ணுறீங்களே, அதுக்கு எதுக்கு இதெல்லாம் மாற்றணும், ஒன்றும் பெரிய மாற்றம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முரண்பட்டு பேசுகிறார். அடுத்து ஒரு தேர்தல் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுறாரு, இப்போ நான் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் பிரதமராக நான் நிற்க போகிறேன் எலெக்ஷனில் அப்படின்னு. ஒரு பெரிய கலவரம். ராஜா வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தேர்தலில் நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது. அதான் அந்த நாடகத்தோட போக்கு. கடைசியில் அவர் வரார். அதாவது என்னென்னா, இந்த முடியாட்சியை ஒழித்து விட்டு குடியாட்சி வந்த பிறகும் நம்முடைய அரசியல் தலைவர்கள் பழையதைத்தான் தொடர்கிறார்கள். ஆனால் இது வந்து சரியானது கிடையாது. இந்த குடியாட்சி கோமான்களை எதிர்த்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் அந்த நாடகம். அண்ணாவுடைய ஒரு முக்கியமான விஷயம், சமகாலத்து உலக விஷயங்களையும் வரலாற்று முக்கியமான விஷயங்களையும் நம்ம ஊர் ரியாலிட்டி கொண்டு வந்து தான் அவர் எல்லாத்தையும் எழுதுவார். அதான் நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். அந்த குடியாட்சி கோமான்கிற அந்த நாடகமே அடிப்படையில் பெர்னாட் ஷாவுடைய அந்த நாடகத்தை எதுக்கு கொண்டு வராருன்னா, அந்த நாடகத்தை எழுதும்போது இங்கே இருக்கிற ராஜகோபாலாச்சாரிலேருந்து நேரு வரையில் எல்லாரும் அந்த நாடகத்தில் வந்துடுவாங்க. அவருடைய புதிய நாடகத்தில் வந்து பெர்னாட் ஷாவை படிக்கிறோமா இல்லை வந்து அன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறோமான்னு குழப்பம் வந்துடும். அப்படி தான் வந்து 65, 66 வந்து அவர் இன்னொரு தொடர் எழுதுகிறாரு, வெள்ளை மாளிகையில் அப்படின்னு பேர். அந்த தொடர் வந்து நடந்த காலகட்டம் அமெரிக்காவில் கருப்பின மக்களுடைய விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருக்கிற ஒரு காலகட்டம். மார்ட்டின் லூதர் கிங் உட்பட பல பேர் வந்து அங்கே கருப்பின மக்களுடைய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு நாவலாசிரியர் வந்து ஒரு நாவல் எழுதுகிறார், த மேன் அப்படிங்கிறது அந்த நாவல். அந்த நாவலுடைய கதை என்னென்னா, ஒரு பெரிய பயங்கரவாத தாக்கல் வந்து பென்டகன் மேலே நடக்குது. இது 9/11 கதை இல்லை, 65 வந்த நாவலோட கதை. அதில் வந்து யூஎஸுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு நிறைய பேர் ஒன்றா வந்து ஒரு ஆலோசனையில் இருக்கும்போது அந்த மேலே குண்டை போட்டு எல்லாரையும் கொண்டுடுறாங்க. அமெரிக்கா கான்ஸ்டியூஷன் விதிப்படி இப்போ உதாரணமாக ஒரு குடியரசுத் தலைவர் வந்து அசாசினேட் செய்யப்பட்டால் அடுத்து துணை குடியரசுத் தலைவர் தற்காலிகமாக அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அதே போல் ஒரு புரோட்டோகால் வச்சுருந்தாங்க. இவன் போட்ட குண்டில் முதல் 16 பேர் செத்து போய்ட்றாங்க அந்த பயங்கரவாத தாக்குதலில். இப்போ 17ஆவதாக புரோட்டோகாலில் இருக்கிற ஒருவர் தான் இப்போது குடியரசுத் தலைவராக ஆக முடியும். ஏன்னா உடனே எலெக்ஷன் வைக்க முடியாது. அந்த 17ஆவதாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்த அதிகாரி. அதான் அந்த த மேன் அப்படிங்கிற நாவல். அவர் வந்து இப்போ பிரசிடென்ட் ஆகிறார். கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதி ஆனால் அந்த நாடு என்ன ஆகும், குறிப்பாக அந்த ஒயிட் ஹவுஸ்குள்ளே என்ன நடக்குங்கிறது தான் அந்த நாவல். இந்த நாவல் அங்கே கருப்பின மக்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இர்விங் வாலஸ் எழுதின ஒரு நாவல் இது. அதை உடனடியாக படித்து தன்னுடைய தம்பிமார்களுக்கு இந்த கதையை அவர் எழுதுகிறாருன்னா, இந்தியாவில் தம்பி ஒடுக்கப்பட்ட மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? அமெரிக்காவிலே கருப்பின மக்கள் போராடுவதை போலத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த போராட்டம்லாம் நடக்கும்போது இப்படி ஒரு நாவல் வந்திருக்கிறது, அந்த கதையை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு கதையை சொல்லும்போது, இவர் எழுதுகிற கதையில் வந்து இங்கே இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பன தலைவர்கள் எல்லாம் வந்துடுவாங்க. அப்படிதான் எழுதுவார் அவர். அவர் ஒரு வித்தியாசமான நடை, ஒரு இலக்கிய ரீதியாக மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். அது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் என்றைக்குமே அண்ணாவை பொறுத்த வரையில் அவர் என்றைக்குமே அரசியல் அதிகாரம், ஜனநாயகம், குடியாட்சி முறை, ஒரு விதமான ஒரு புரல் சொசைட்டி, பன்மைத்துவம் வாய்ந்த ஒரு சமூகம், இதை பற்றிய சிந்தனை தான் கடைசி வரலாம் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்தியாங்கிறது வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாகவும் மாநிலங்கள் வந்து அங்கே ஒரு தன்னாட்சி கொண்ட யூனிட்ஸாகவும் இருக்கணும்னு அவர் சிந்தனை செய்தது. இந்த பரவலான சிந்தனையை வந்து பிற்காலத்தில் நாம் போதுமான அளவுக்கு எடுத்து செல்ல தவறிவிட்டோம் என்பது தான் சோகமானது. நான் அறிந்த வரையில் 1960களில் உலகத்துக்கே அது புதிய செய்தி. அமெரிக்காவில் நடந்த கருப்பின மக்களுடைய போராட்டம், அதன் பிறகு வேணால் உலகம் அதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் அங்கே நடந்து கொண்டு இருக்கும்போதே தன்னுடைய தம்பிக்கு அவர் எழுதுகிறாரு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது. எவ்வளோ ஒரு ரெலவெண்ட்டான ஒரு விஷயம்.
நான் வேற எங்கேயோ போவதா நினைக்காதீங்க. நான் வந்து அண்ணாவை வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எப்பொழுதுமே லட்சியவாதியில் அவர் பெரிய லட்சியவாதி தான், எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாரையும் போல அவர் மிக உயர்ந்த லட்சியவாதி தான். ஆனால் நடைமுறை என்று வருகிற போது அவர் வந்து அங்கே ஒரு சின்ன கோடு போடுவார். எது உடனடியாக செய்ய வேண்டியது, எது நீண்ட காலத்துக்கு செய்ய வேண்டியது, எதை செய்தால் எது நடக்கும், இதெல்லாம் அவருக்கு புரியும். அந்த அடிப்படையில் தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து வழிநடத்தினார். இதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் பல பேர் தங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லையும் அண்ணாவை பற்றிய குறிப்புகள்லையும் இதை வந்து குறிச்சிருப்பாங்க. அவர் ஒரு பக்கம் வெரி வெரி ஐடியல், இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கல். அப்போது இப்போ நாம் என்ன சொல்கிறேன், நமக்கு ஐடியல்ஸ் எவ்வளோ ஒன்றா இருக்கட்டும், மாற்றம் இல்லை. ஐடியல் இல்லாமல், லட்சியவாதம் இல்லாமல் எந்த இயக்கமும் நாம் செயல்படுத்த முடியாது. ஆனால் நடைமுறை என்பது என்னென்னா, நடைமுறை என்பது எவ்வளவு கடுமையானதாக தோன்றினாலும் தமிழ்நாட்டுக்கான தன்னாட்சி உரிமையையும், தமிழ்நாட்டுக்கு தன்னாட்சி உரிமை வேண்டும் என்றால் ஒன்றிய அரசுங்கிறது ஒரு கூட்டாட்சியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த இணை கடப்பாட்டையும் அரசியலாக முன்கொண்டு செல்வதில் தான் இருக்கிறது. அதில் வெற்றி பெறாமல் நாம் எந்த சமூக நீதியையும், எந்த ஜனநாயக சூழலையும், எந்த ஒரு முற்போக்கான, எந்த ஒரு பகுத்தறிவு சார்ந்த செயல்பாடுகளையும் இந்த மண்ணிலே நாம் நிலைநிறுத்த முடியாது. எதிரிகள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நொடியில் அத்தனையும் மாற்றிவிட முடியும். ஏனென்றால் அதுதான் அரசியல் அதிகாரத்தின் இலக்கணம். அரசியல் அதிகாரத்தை வந்து யார் கையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடக்கும். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டுமே, நாளைக்கு வந்து அவன் நம்மளை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்ம அப்படி நினைக்க முடியாது. அண்ணா தான் சொன்னார், நான் வந்து ஆட்சி காலத்தில் கொஞ்ச நாளில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தேன், இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தேன், சுயமரியாதை சட்டத்தை கொண்டு வந்தேன், இதெல்லாம் இருக்கிற வரையில் இந்த மண்ணை அண்ணாதுரை தான் ஆளுகிறான் என்று பொருள் என்று அண்ணா தான் சொன்னார். கேட்க நமக்கும் நல்லா தான் இருக்குது. இது மாறாதுன்னு உங்களால் உத்தரவாதம் சொல்ல முடியுமா? இன்றைய சூழலை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த சூழல் அண்ணா அப்படி சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டையே உடைக்க தயாராக இருக்கிறாங்க. 2026 வரக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு சூழல், தொகுதி மட்டுமல்ல மாநிலங்களும் மாநிலங்களாக இல்லாமலே ஆகி, இதை தமிழக முதல்வரும் பேசினார் போன எலெக்ஷன் போது. மாநிலங்களே இல்லாமல் வெறும் நிர்வாக அலுவலகங்களாக மாற்றி, ரவி மாதிரி ஏஜென்ட்டுகளை போட்டு ஆள்றதுக்கு வசதியாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி, ஒரு 200-300 சின்ன சின்ன பிரிவுகளாக மாற்றி எல்லாவற்றையும் செய்ய முடியும். மாநிலமே இல்லாத போது அப்புறம் வந்து நம்ம இனத்தை பேசுறது. அன்றைக்கி 60களில் நமக்கு 70களில் நமக்கு வந்து சில நம்பிக்கைகள் இருந்திருக்கலாம். நாம் பலமாக அஸ்திவாரம் போட்டோம், யாவனும் தடைக்க முடியாதுன்னு. ஆனால் வரலாறு அங்கேயே நிற்காது சார். இன்றைக்கி வரக்கூடிய ஆட்சியாளர்கள், நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த 2024 தேர்தலில் வந்து கொஞ்சம் அடி கொடுத்தோம், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் 2026 ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அந்த ஆண்டு வரக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது நடந்தால் இந்தியாவில் நாம் எல்லாம் நிரந்தர சிறுபான்மையினராக மாற்றப்படுவோம். அது ஒரு பக்கம். மாநிலங்களாக இல்லாமல் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பொது விஷயங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் கூட எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் நம்ம முதல்வர் சொல்கிறத கேட்டு கைகோத்து நிற்கலாம். ஆனால் ஹிந்தி பெல்ட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த பெரும்பான்மை விட கூடுதல் பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய சூழல் 2026 வரும். அப்படி வரும்போது எந்த எஸ்பியும், எந்த பிஎஸ்பியும், எந்த ஆர்ஜேடியும், எந்த வட இந்திய கட்சிகளும், காங்கிரஸ் உட்பட நம்மோட இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கிற அதிகாரம் கொடுக்கிற ஒரு விஷயத்தில் நம்மோட எப்படி இருப்பாங்க? அன்னைக்கு அகிலேஷும் இருக்க மாட்டார், தேஜஸ்வியும் இருக்க மாட்டார், நம்மோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தி பேசும் பகுதிகளுக்கு கூடுதலான எம்பி சீட்களும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கு குறைவான எம்பி சீட்டுகளும் வரக்கூடிய பங்கீடு அது. இவர்கள் சொன்ன அந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறையை நாம் வேறு காரணத்துக்காக பின்பற்றினோம், வளர்ச்சிக்காக. அதையே நமக்கு எதிராக மாற்றி தான் அந்த டீலிமிட்டேஷன் வரப்போகுது. அன்றைக்கு இந்தியாவில் சவுத் இந்தியாங்க தனியும், நார்த் இந்தியாங்கிற தனியும் வெளிச்சமாக தெரியும். அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இன்றைக்கு இருக்கிற இந்தியா கூட்டணி நிலைக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏற்கனவே சிறுபான்மையாக இருக்கிற தெற்கு வந்து மறுபடியும் இன்னும் மோசமாக பாதிக்கப்படும். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. ஆக இந்த காலகட்டத்தில் நாம் புத்திசாலின்னா முன்வைத்து போராட வேண்டிய முழக்கம் என்பது மாநில சுயாட்சிக்கான முழக்கம் தான். இதற்கான தாய் பத்திரத்தை நம்ம ஏற்கனவே கலைஞர் கொடுத்துட்டார். அண்ணா அவருடைய இறுதி உயிலாக எதை கொடுத்தாரோ, கலைஞர் எதை வந்து நமக்கு ஒரு வியூகமாக கொடுத்தாரோ, அதை
முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. முதல்ல அதை புரிஞ்சிக்க வேண்டிய கடமை நமக்கு அனைவருக்கும் இருக்கு. நண்பர்களே, இந்த 2024 தேர்தல், நான் ஒரு தகவல் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். 2024 தேர்தலில் நடந்த என்னெல்லாம் நடந்தது, ஏன் இப்படி ஒரு வெற்றி பெற்றவர்கள் தோல்விகரமாகவும் தோல்வி பெற்றவர்கள் வெற்றிகரமாகவும் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு தொகுப்பு நூல் ஒன்று கொண்டு வரோம். தமிழக முதல்வர் ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த நூல் வர 20ஆம் தேதி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட போகிறது. இங்கே தியாகராஜர் ஹாலில் சில இன்விடேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு தரேன், அவசியம் வாங்க. 20ஆம் தேதி மாலை தியாகராஜ நகரில் தியாகராஜர் ஹாலில் அந்த நூல் வெளியிடப்படுகிறது. பத்திரிகையாளர்கள், தீஸ்தா சிதல்வாத் போன்ற செயல்பாட்டாளர்கள்லாம் வராங்க. அதில் தமிழ்நாட்டு அளவிலும் இந்திய அளவிலும் இந்த 2024 தேர்தலில் என்ன நடந்தது என்பதை பற்றிய ஆய்வுகளும் பத்திரிகையாளர்களுடைய பார்வைகளும் இடம் பெற்றிருக்கிறது. ஆனால் 2024க்காக அதை நாங்கள் கொண்டு வரல. நான் சொன்ன இந்த 2026 டீலிமிட்டேஷன் அடுத்த தேர்தலுக்கான வியூகங்கள்லாம் பேசுவதற்காகவும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைவரும் நீங்கள் வரணும். வாய்ப்புக்கு நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழி பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக.